பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான நாமத்தினாலே இந்த ஆராதனை ஆரம்பிக்கிறோம். நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுத இருக்கலாம். தேவனை கனப்படுத்தும்படியாக இந்த நேரத்தில் நம்மை ஆயத்தப்படுத்தி கர்த்தரை ஆராதிக்கவும், அவரை துதிக்கவும், அவரை போற்றி ஆராதிக்கவும் தேவ சமூகத்தில் நம்ம கூடியிருக்கிறோம். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேண்டும். ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவரும் ஆளுகை செய்து பரிசுத்த இருதயத்தை கர்த்தர் நம்ம கொடுக்க வேண்டும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒருமனப்பட்டவர்களாக ஆமாண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை சுத்திகரித்து எங்கள் துதி ஸ்தோத்திரங்களை கர்த்தரை எடுத்து ஆண்டவர் நீ அங்கீகரிக்க வேணும். ஆண்டவரே ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்தரின் நாமத்தை துதிக்கிறோம், பரிசுத்தரின் நாமத்தை உயர்த்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமைக்காக நன்றி, தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் தாமே இந்த ஆராதனையில் நீர் மகிமைப்படுவீராகப்பா. நீரே ஆராதனை நாயகனாக, ஆராதனைக்குள் வாசம் அணுகின்ற தேவனாக இருக்கிற ஆண்டவரே. நீ ஒருவரை ஆராதனைக்கு பாத்திரர் ஆண்டவரே. உண்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை மேலும் தேவனுடைய பிரசன்னங்கள் மேலே ஊற்றப்படும்படியாக துவக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய ஆளுகைக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் தாமே வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். சோதரம் தொடர்ந்து கர்த்தரை விட துதித்து ஆராதிக்கலாம். நன்றி, நன்றி, நன்றி. சோதரம் பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக ஆண்டவரே. சப்பா, நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வாங்கப்பா. பரிசுத்த உள்ளத்தோடுமே நாங்கள் துதிக்க, பணிந்து குனிந்துமே நாங்கள் துதிக்க, சாஷ்டாங்கமாயுமே நாங்கள் துதிக்க, வணக்கமாய் விழுந்துமே துதிக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீர் இந்த மாலை வேளையில் எங்கள் மத்தியில் கடந்து வருவீராக. தேவனை ஆராதிப்பதற்கு முன்பாக சங்கீத பகுதியை 138 சங்கீத பகுதியை 138 சங்கீதம். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தம் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாய் இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டுமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை இரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராகப்பா. முழு இருதயத்தோடுமே நாங்கள் துதிக்க, முழு பலத்தோடுமே நாங்கள் துதிக்க. சப்பா, எங்கள் பலன் இல்லாத நேரத்திலும் நீர் எங்களை தைரியப்படுத்த இந்த வேலையில் வருவீராகப்பா. எங்களை உற்சாகப்படுத்த நீர் வருவீராக ஆண்டவரே. இந்த மாலை வேலையில் உங்கள் தேவ பிரசன்னத்தை நாங்கள் கேட்கிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தேவனை பார்த்து நம்ம கேட்கலாம். சப்பா, அந்த நாள் நான் வந்தது ஒரு வெறுமையாய் நான் போய்விடக்கூடாதப்பா. தேவ பிரசன்னத்தை நான் அனுபவிக்கணும் ஆண்டவரே. தேவ வல்லமே நான் அனுபவிக்கணும் அப்பா. நாங்கள் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு அப்பா. ஆண்டவரே, துதிக்கிறதான வேலையிலேயே, துதிக்க ஆரம்பிக்கிறதான அந்த வேலையிலேயே தேவ பிரசன்னத்தை நாங்கள் உணரணும் ஆண்டவரே. தேவ மகிமையை வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் உணரணும் அப்பா. அப்படியா இந்த தேவ
வல்லமே நாங்கள் கேட்கிறோம் அப்பா. அப்படியா இந்த தேவ பிரசன்னத்தை நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசையா எங்களை கழுவுவீராக. ஒரு விசையா எங்களுடைய குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் தயவா நீர் மன்னித்து சப்பா எங்களை ஒரு விசையா எங்களோட சமூகத்துக்கு நேராக இழுத்து கொள்ளுங்கப்பா. உங்க பிரசன்னத்துக்கு நேராக எங்களை இழுத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உங்க மகிமையின் வல்லமைக்கு நேராக எங்களை இழுத்து கொள்ளுங்கப்பா. தேவ ஆவியான நீர் வருவதற்கு தடையாய் காணப்படுகிற எங்கள் ஒவ்வொருவருடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அப்பா நம்முடைய கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நாங்கள் வைக்கிறோம் அப்பா. நீர் எங்களை கழுவுவீராக, நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, நீர் எங்களை சுத்திகரிப்பீராக. ஈசோப்பினால் எங்களை சுத்திகரிங்கப்பா. நாங்கள் விடுதலையோடுமே ஆராதிக்க, முழு பலத்தோடுமே ஆராதிக்க, முழு சிந்தையோடுமே ஆராதிக்க இசப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் மாத்திரம் வருவீராக ஆண்டவரே. உடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து இருப்பேன் சொன்ன கர்த்தர் ஆண்டவரே. இசப்பா நீர் எங்க மத்தியில் இறங்கி வருவீராக. உங்க வல்லமே நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. மகிமையோடு மாட்சிமையோடு எங்க மத்தியில் இறங்கி வருவீராக. வானாதி வானங்களோடு எங்க மத்தியில் இறங்கி வாங்க ஆண்டவரே. தூதர்களோடு எங்க மத்தியில் நீர் இறங்கி வருவீராக இசப்பா ஆண்டவரே. உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ஒருவருக்கே எங்களுடைய எல்லா மகிமையும் கனத்தை நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. ஒருவருக்கே எங்களுடைய எல்லா மேன்மேலாம் நாங்கள் தருகிறோம் அப்பா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனே, நீர் ஒரு விசையா எங்க மத்தியில் வருவீராக ஆண்டவரே. நீர் வந்து மகத்துவமான காரியங்களை எங்க மத்தியில் நீர் செய்வீராக இசப்பா. மகிமையான காரியங்களை எங்க ஒவ்வொருவருடைய உள்ளத்துல செய்வீராக ஆண்டவரே. சமாதானமான காரியங்களை எங்களை ஒவ்வொருவருடைய உள்ளங்களை செய்வீராக இசப்பா. நீர் வந்தா எல்லா சூழ்நிலைகளும் மாறுமே ஆண்டவரே. நீர் வந்தா எல்லா பலவீனங்களும் மாறுமே இசப்பா. நீர் வந்தா எல்லா காரியங்களும் மாறுமே ஆண்டவரே. எல்லா தடைகளும் நிர்மூலமாக்குகிற தயாபரனாகிய கர்த்தர் நீர் எங்க மத்தியில் இறங்கி வருவீராக இசப்பா. சப்பா நீர் மாத்திரம் எங்க மத்தியில வாங்கப்பா. இந்த தேவ பிரசன்னத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த தேவ வல்லமையில நாங்களும் மூழ்கி இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இசப்பா. நீர் மாத்திரம் எங்க மத்தியில இறங்கி வாங்க ஆண்டவரே. உடைய சமூகத்தில் எங்களே நாங்கள் முழுவதுமாய் தருகிறோம் அப்பா. எங்களையே ஜீவ பலியாய் நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் எங்க மத்தியில வாங்க இசப்பா. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும், வல்லமையாக இப்போ வந்திடும். வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும், வல்லமையாக இப்போ வந்திடும். மகிமை சொரூபமே மாவல்ல தேவனே, மகிமை சொரூபமே மாவல்ல தேவனே. மன்னா வந்த ஆசீர்வாதம் தாருமே, மன்னா வந்த ஆசீர்வாதம் தாருமே. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும், வல்லமையாக இப்போ வந்திடும். தாய் தந்தை நீதாமே தற்பராய் எங்கட்கு, தாய் தந்தை நீதாமே தற்பராய் எங்கட்கு. தரணியில் வேறு துணை இல்லையே, தரணியில் வேறு துணை இல்லையே. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும், வல்லமையாக இப்போ வந்திடும். பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கும், பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கும் பரிசுத்த ராஜனே நீர் வாருமே, பரிசுத்த ராஜனே நீர் வாருமே. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும், வல்லமையாக இப்போ வந்திடும். பக்தரும் பக்தரும் பாடி துதிக்கின்ற, பக்தரும் பக்தரும் பாடி துதிக்கின்ற
மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும், வல்லமையாக இப்போ வந்திடும். காருண்ய தேவனே கரியும்மை அன்பினோம், காருண்ய தேவனே கரியும்மை அன்பினோம். கடைசி வரையும் காத்து ரட்சியும், கடைசி வரையும் காத்து ரட்சியும். வாரும் வாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும், வல்லமையாக இப்போ வந்திடும். மன்னானின் பறவை எண்ணியாம் ஜீவிக்க, மன்னானின் பறவை எண்ணியாம் ஜீவிக்க. ஏவுதல் தினம் தாரும் மேகனே, ஏவுதல் தினம் தாரும் மேகனே. வாரும் வாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும், வல்லமையாக இப்போ வந்திடும். வாரும் 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 மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும், வல்லமையாக இப்போ வந்திடும். மகிமை சொரூபனே, மகிமை சொரூபனே மாவல்ல தேவனே, மகிமை சொரூபனே மாவல்ல தேவனே. மன்னா வந்த ஆசீர்வாதம் தாருமே, மன்னா வந்த ஆசீர்வாதம் தாருமே. வாரும் வாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும், வல்லமையாக இப்போ வந்திடும். வாரும் 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 மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும், வல்லமையாக இப்போ வந்திடும். ஆண்டவரே எங்க மத்தியில நீர் இறங்கி வருவீராகப்பா. மகிமை சொரூபனாய் மாவல்ல தேவனாய் எங்க மத்தியில நீங்க இறங்கி வாங்க ஆண்டவரே. இந்த வாழ்க்கையில எங்களுக்கு தாயும் தந்தையுமாய் ஆண்டவரே உற்ற நண்பனாய் எங்களோடு கூட எல்லா நேரத்திலும் இருக்கிற தகப்பனாய் நீர் இந்த வேளையில எங்க மத்தியில நீர் இறங்கி வருவீராகப்பா. நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்க வந்திருக்கிறோம் அப்பா, நாங்கள் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தேவன் செய்த நன்மையெல்லாம் நினைத்து பார்த்து தேவனை நன்றி சொல்ல ஆரம்பிக்கலாம். தேவன் எத்தனையோ நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருந்தும் எளிமையான நம்மையும் சிறுமையான நம்மையும் நோக்கி பார்க்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நம்முடைய கூக்குரலுக்கு பதில் கொடுக்கிற தேவன், நம்முடைய செவிகளுக்கு அவர் நம்முடைய கூப்பிடுதான காரியங்களுக்கு அவர் செவிமடுக்கிற கர்த்தர் அவர் ஒருவர் தான். இசப்பா நீர் எங்க மத்தியில் இறங்கி வருவீராக ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் இசப்பா, உம்மையே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தரப்பா ஆண்டவரே. வணக்கமாய் விழுந்தும் நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் உலாவுகிற எங்கள் தேவனே பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்கள் பரலோக தேவனே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்க மத்தியில் இறங்கி வருவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்க மத்தியில் இறங்கி வருவீராகப்பா. எங்களுடைய எல்லா பலவீனங்களும் மாறுவதாக ஆண்டவரே, எங்களுடைய எல்லா கிரியைகளும் மாறுவதாக இயேசுப்பா. நீர் விரும்பாத காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுவீராக இயேசுப்பா. நீர் வந்து எங்களை ஆளுகை செய்யுங்க, எங்களுடைய வாழ்க்கைகளை ஆளுகை செய்யுங்கப்பா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவனே நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தரப்பா ஆண்டவரே. எங்களையும் நீர் பரிசுத்தப்படுத்த நீர் வருவீராகப்பா. எங்களையும் நீர் தூய்மைப்படுத்த நீர் வருவீராகப்பா. எங்களையும் நீர் கழுவி சுத்திகரிக்க நீர் இறங்கி வாங்க ஆண்டவரே. அப்பா அந்த நாளில் லீதியானில் இருதயத்தை திறந்த கர்த்தர், இந்த நாளில் எங்களுடைய இருதயங்களும் திறந்தருளுவீராக. எங்களையும் எங்களுடைய இருதயங்களும் திறந்தருளுவீராக. எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயங்களும் தேவன் திறந்தருளுவீராகப்பா. பரிசுத்த ஆவியானவரே நீங்க வாங்கப்பா. இயேசுவே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உயர்ந்தவரே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்களை உள்ளங்கையில வரைந்திருக்கிறவரே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி நன்றி பிதாவே, உமக்கு நன்றி நன்றி இயேசுவே. நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. சேராபீன்கள் மத்தியிலும் கேருபீன்கள் மத்தியிலும் உலாவுகிற எங்கள் தேவனே, ஏழு குத்து விளக்கு
பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை கேருபீன்கள் சேராவிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே கேருபீன்கள் சேராவிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஏழு குத்துவிளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே ஏழு குத்துவிளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆதியும் அந்தமும் மாணவரே அல்பாவும் மேகாவும் மாணவரே ஆதியும் அந்தமும் மாணவரே அல்பாவும் மேகாவும் மாணவரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை பரிசுத்தமும் சத்தியமும்
தேவாதி கர்த்தரே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. 7 குத்து விளக்குகள் மத்தியில உலாவுகிற எங்கள் தேவனை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ செய்த சகல உபகாரங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எண்ணி முடியாத நன்மைகளையும் நாங்கள் ஆச்சரியப்படத்தக்க அளவிற்கு நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில நீர் செய்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. இது நாள் வரை எங்களை நடத்தி வந்திருக்கிறீர், எங்களை சுமந்து வந்திருக்கிறீர், எங்களை பாதுகாத்திருக்கிறீர் அப்பா, எங்களை தப்புவித்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்களை கரம் பிடித்து நடத்தி வந்திருக்கிறீர் அப்பா. எங்கள் கால்கள் இடரும் போதெல்லாம் ஆண்டவரே உம்முடைய கரத்தை பிடித்து எங்களை தாங்குகிறீர் அப்பா. ஆண்டவரே நாங்கள் வலி விலகும் போதெல்லாம் எங்கள் வலியை காட்டுகிற நல்ல தகப்பனாய் இருந்தீரப்பா. அந்த தேவனை நாங்கள் துதிக்கிறோம் ஏசப்பா. அந்த உன்னதமான கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மகிமை நிறைந்த தேவனை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சமூகத்தில் நிற்பதற்கு எங்களை தகுதிப்படுத்தியிருக்கிறீரே, உம்முடைய சமூகத்தில் நிற்பதற்கு எங்களை தகுதிப்படுத்தியிருக்கிறீரே. அதற்காய் நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஏசப்பா. எளிமையான எங்களை நோக்கி பார்த்தீரே, பாவத்தில் புரண்டு எங்களை நோக்கி பார்த்தீரே. அதற்காய் நன்றி ஏசப்பா, நன்றி அப்பா, நன்றி ஏசப்பா. எங்களை கழுவி ரட்சித்திருக்கிறீரே, நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தை அனுதினமும் எங்களுக்கு தந்து அப்பா எங்களை போஷிக்கிறீரே, எங்களை தைரியப்படுத்துகிறீரே. அதற்காய் நன்றி ஏசப்பா. ஆண்டவரே உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய அதிகாரமுள்ள வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு தைரியப்படுத்துகிற வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி ஏசப்பா. தேவன் கடந்த 10 மாதமாய் நம்மளை கண்ணின் மணியை போல பாதுகாத்தார். பிரியமானவர்களே, தேவன் ஒருவரே நம்முடைய குடும்பத்தை நடத்தினார், நம்முடைய பிள்ளைகளை நடத்தினார், நம் வேலை ஸ்தலங்கள்ல தேவன் ஒருவரே நம்மளை நடத்தினார். நமக்கு தேவைப்படுகிற எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து வந்தார். அவர் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமே கிடையாது. தேவன் ஒருவரே நம்மளை தாங்கி வந்தார். பிரியமானவர்களே, அவர் ஒருவரே நம்மளை சுமந்து வந்தார், அவர் ஒருவரே நம்மளை தப்புவித்தார். எல்லா தீமையான கண்களுக்கும் தேவன் ஒருவரே நம்மளை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நிற்பதற்கு தேவன் ஒருவரே நம்மளை தைரியப்படுத்தியிருக்கிறார். நன்றி ஏசப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே கணக்கில்லாத நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்திருக்கிறீரப்பா. நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்திருக்கிறீரப்பா. எங்களுடைய குடும்பத்தை நீர் நடத்தி வந்திருக்கிறீரப்பா. எங்களுடைய ஊழியங்களை நீர் நடத்தி வந்திருக்கிறீரப்பா. எங்களுடைய சொந்த பந்தங்களை நீர் நடத்தி வந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அப்பா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட தேவனாய் நீர் இன்றும் ஜீவிக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட தேவனாய் இன்றும் நீர் உயிரோடு இருக்கிறீர் ஆண்டவரே. மரித்தேன் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற கர்த்தர், அவர் ஜீவனோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்மையும் ஜீவிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை உலர்ந்த எலும்புகள் போல காணப்படலாம். தேவனை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா, ஏசப்பா என்னையும் நீங்க உயிர்ப்பிக்க வாங்க ஏசப்பா. என்னையும் நீங்க ஜீவன் படுத்த வாங்கப்பா. என்னையும் நீங்க பலப்படுத்த நீங்க வாங்கப்பா. இது நாள் வரை எனக்கு பலனாய் நீங்க இருந்தீங்க, நன்றி அப்பா. இது நாள் வரை எனக்கு ஜீவனாய் இருந்தீங்க, நன்றி ஏசப்பா. இது நாள் வரை எனக்கு போதுமானவராய் இருந்தீங்க, நன்றி ஏசப்பா. கர்த்தர் ஒருவரே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். பிரியமானவர்களே, அதே தேவன் நம்மையும் ஒவ்வொரு நாளும் நடத்தி வந்திருக்கிறார். அதே கர்த்தர் நம்மையும் ஒவ்வொரு நாளும் சுமந்து வந்திருக்கிறார். ஒரு சேதமும் அணுகாமல் நம்ம ஒவ்வொரு நாளும் காத்து வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா வறுமையின் மத்தியிலும், நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா சுகவீனங்களின் மத்தியிலும், நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா பலவீனங்களின் மத்தியிலும் தேவன் ஒருவரே நமக்கு பலனா இருந்தார், ஜீவனா இருந்தார், தைரியமா இருந்தார். நன்றி ஏசப்பா, நன்றி அப்பா. ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனை பார்த்து சொல்லுவோம். ஏசப்பா, உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் நன்றி பலியை மாத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களை ரட்சித்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களை நடத்தி வந்திருக்கிறீர் அப்பா. நீர் யார் என்பதை எங்களை காட்டியிருக்கிறீர். அதற்காக நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. தேவ பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஏசப்பா, நன்றி அப்பா, நன்றி பிதாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி ஐயா, நன்றி 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 ஐயா, நன்றி 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 ஐயா, நன்றி நன்றி
கொள்வீரே, யெகோவாயீரே பார்த்துக் கொள்வீரே, குறைவெல்லாம் நிறைவாக்குவீர், எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்குவீர். நன்றி 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 ஐயா, 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 நன்றி 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 ஐயா. யெகோவா ஷம்மா கூடவே இருப்பீர், யெகோவா ஷம்மா கூடவே இருப்பீர், தனியாக விட மாட்டீர், என்னை தனியாக விட மாட்டீர். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா கூடவே இருப்பீர், யெகோவா ஷம்மா எல்லாமே விலகினாலும் தேவன் ஒருவரே நம்மோடு கூட இருக்கிறவர், தனியாக விட மாட்டீர், ஆண்டவரே நன்றி, என்னை தனியாக விட மாட்டீர். நன்றி 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 ஐயா, 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 நன்றி 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 ஐயா. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், வியாதிகள் எனக்கில்லையே, இனி வியாதிகள் எனக்கில்லையே. நன்றி 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 ஐயா, 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 நன்றி நன்றி ஐயா. நன்றி சொல்வேனே இயேசுவே, நன்மை செய்தீரே என் வாழ்விலே, நன்றி சொல்வேனே என் இயேசுவே, நன்மை செய்தீரே என் வாழ்விலே, நன்றி சொல்வேனே நன்றி சொல்வேனே என் இயேசுவே, நன்றி செய்தீரே என் வாழ்விலே, நன்றி சொல்வேனே என் இயேசுவே, நன்றி செய்தீரே என் வாழ்விலே, என் இயேசுவே, நன்மை செய்தீரே என் வாழ்விலே, நன்றி சொல்வேனே பார்த்துக் கொள்வீரே, யெகோவாயீரே பார்த்துக் கொள்வீரே, குறைவெல்லாம் நிறைவாக்குவீர், எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்குவீர். யெகோவாயீரே, யெகோவாயீரே பார்த்துக் கொள்வீரே, காண்கிற கர்த்தர் அவர் ஒருவர், ஒவ்வொரு நாளும் கண்கள் நம் தேவைகளை சந்திக்கிற கர்த்தர் அவர் ஒருவர். உம்முடைய குறைவெல்லாம் நிறைவாக்குகிற தேவன் அவர் ஒருவரே.
நன்மை செய்தீரே என் வாழ்விலே. குடும்பத்தில் நன்மை சொல்வேனே இயேசுவே. நன்மை செய்தீரே என் வாழ்விலே. நன்றி சொல்வேனே என் இயேசுவே. நன்மை செய்தீரே என் வாழ்விலே. அறிக்கையிடுவோம் நன்மை சொல்வேனே தேவன் நன்மை சொல்வேன் நன்மை செய்தீரே என் வாழ்விலே. நன்மை சொல்வேனே என் இயேசுவே. நன்மை செய்தீரப்பா அம்மா நன்மை தேவனத்திலேயோ நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்திருக்கிறீரப்பா. நன்றி ஏசப்பா, நன்றி அப்பா, நன்றி ஏசப்பா. சப்பா எகவா ஈரையாக எங்களோட வாழ்க்கையில் இருந்தீரப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை காண்கிற தேவனாய் நீர் இருந்தீரப்பா. நாங்கள் கீழே விடும்போதெல்லாம் எங்களை தூக்கி பிடித்தீர் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எகவா ஷம்மாவாய் நம்மள ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுத்தார். எகவா ஷம்மாவாய் நம்மளோடு கூட இருந்தார். பிரியமானவர்களே, எகவா ராஃபாவாய் நமக்கு சுகத்தை கொடுத்த கர்த்தர் அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் இன்றைக்கும் சுகம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாள்ல பலவீனத்தோடு வந்தா தேவனை பார்த்து சொல்லுங்க. இந்த நாள்ல யாரும் என்ன பார்க்கலேன்னு சொல்லி ஏங்கி இருக்கிற பிள்ளைகள் தேவனை பார்த்து சொல்லுவோம். எசப்பா எல்ரோய் ஆகாரை கண்ட கர்த்தர் இந்த நாளையும் எங்களையும் நீர் காண்கிறீர், போதுமானவராய் இருக்கிறீர். எசப்பா நீர் எங்களோட வாழ்க்கையில நன்மை செய்து கொண்டிருக்கிறீரப்பா. நீர் நன்மை செய்ய போகிறீரப்பா. இந்த நாள் வரைக்கும் செய்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பின் கரங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்ததப்பா. உம்முடைய அன்பின் கரங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்தது ஆண்டவரே. எஸ்ராவின் மேல தேவனுடைய கரம் இருந்தது பிரியமானவர்களே. அதே போல இந்த நாள்ல எங்கள் மேலையும் உம்முடைய கரத்தை மாத்த நாங்கள் கேட்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கை பிரயாணத்தில் உம்முடைய கரம் எங்களுக்கு தேவைப்பா. எங்களுடைய ஊழியத்தில் உம்முடைய கரம் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. எங்களுடைய ஊழியங்கள் உம்முடைய கரம் எங்களுக்கு தேவை இயேசுப்பா. எங்களுடைய வேலை ஸ்தலங்கள்ல உம்முடைய கரம் எங்களுக்கு தேவை இயேசுப்பா. எங்களுடைய சபையின் ஊழியங்கள் உம்முடைய கரம் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. இந்த காக்கும் கரங்கள் நம்மளோடு கூட இருக்கிறபடினாலதான் இந்த நாள் வரையில் நம்ம ஒவ்வொரு நாளும் காத்து வந்திருக்கிறார். ஒரு நாளும் ஒரு குறைவும் இல்லாமல் நம்ம நடத்தி வந்திருக்கிறார். அந்த நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனை பார்த்து உற்சாகமா இந்த பாடலை பாடுவோம். நன்றி இயேசுவா, நன்றி பிதாவே, நன்றி இயேசுவா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவா. கிருபையாலே காக்கும் கரங்கள்
தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாள் வெட்கம் அடைந்ததில்லை ஏசப்பா. உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம் ஏசப்பா. உம்மை நோக்கி பார்த்து உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நானும் என் வீட்டாருமோ வென்றால் உம்மையே நாங்கள் சேவிப்போம் அப்பா. உம்மையே நாங்கள் சேவிப்போம் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் நம்புகிறோம் அப்பா. குடும்பமாய் நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா சூழ்நிலை நம்பிக்கை நாயகனாய் நீர் இருந்திருக்கிறீர் ஏசப்பா. எங்களுடைய வாழ்க்கை படகுகளில் நம்பிக்கை நாயகனாய் இருந்திருக்கிறீர் ஏசப்பா. நாங்கள் வந்த இடத்துக்கு கண்மலையாய் இருந்திருக்கிறீர் ஏசப்பா. அநேக நேரத்தில் அப்பா தப்பி பிழைப்போம் என்று நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் அப்பா நீர் எங்கள் நம்பிக்கையா இருந்திருக்கிறீர் ஏசப்பா. நீர் எங்கள் நம்பக்கூடிய தேவனா இருந்திருக்கிறீர் ஏசப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஒருவருக்கே எங்களுடைய எல்லா துதிகள மகிமை நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. ஒருவருக்கே எங்களுடைய எல்லா மேன்மை நாங்கள் தருகிறோம் ஏசப்பா. நீர் ஒருவரே எங்க மத்தியில் இறங்கி வருவீராக. நீர் ஒருவரே எங்க மத்தியில் இறங்கி வருவீராக. பரிசுத்த ஆவியானவரே நீங்க வாங்கப்பா. உண்மையாய் நம்பக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தருவீராக ஏசப்பா. நீர் எங்க மத்தியில வாங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே எங்களுடைய உள்ளங்களை தேற்று நீர் வருவீராக. எங்களுடைய இருதயங்களை தேற்று நீர் வருவீராக. எங்களுடைய இருதயங்களை ஆறுதல் படுத்த நீர் வருவீராக ஏசப்பா. நீங்க எங்க மத்தியில இறங்கி வந்து ஆண்டவரே கைவிடாத தகப்பனாய், ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருக்கிற தகப்பனாய், ஒவ்வொரு நாளும் எங்களை கரம் பிடித்து நடத்துங்க ஏசப்பா. நன்றி ஏசப்பா, நன்றி பிதாவே, நன்றி ஏசப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி ஏசப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. தேவன் ஒருவரே எங்களை கைவிடாத தகப்பன், எங்களை விட்டு விலகாத தகப்பன் ஒருவரே. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழங்கால் படிக்கு முழுவதும் தருகிறே. நான் முழங்கால் படிக்கு முழுவதும் தருகிறேன். எபினேசர், 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 இதுவரை உதவி யெகோவா நீரே. எல்லாம் பார்த்துக் கொள்வீர். குடும்பத்தை பார்த்துக் கொள்ளுகிற தேவன் எபினேசர், எபினேசர், நம்மை கரம் பிடித்து நடத்துகிற இதுவரை உதவி யெகோவா நீரே.
முழுவதும் தருகிறேன். நானும் என் வீட்டாரும் உம்மையே எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்தலாம். தேவனாய் கர்த்தர் இதுவரைக்குமா நடத்துகின்ற எல்லா நன்மைகளுக்காக ஹல்லேலூயா. அவருக்கே மகிமை, அவருக்கே மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் சத்தமாக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எபினேசருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்ஷடாய்க்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கே எல்லா கனமும் எல்லா துதியும் எல்லா ஸ்தோத்திரமும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று வேதாமத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சங்கீத பகுதியை வாசிக்கலாம். சங்கீதம் 28ஆம் சங்கீதத்தை நான் ஒரு வசனமாக, சபையார் நீங்கள் ஒரு வசனமாக மாறி மாறி வாசிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். 28ஆம் சங்கீதம். என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமா இராதேயும். நீர் மௌனமா இருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதேயும். அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்டமாட்டார். கர்த்தர் என் பெலனும் என் கேடகமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் கலிகூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். சேர்ந்து வாசிக்கலாம். தேவரீர் உமது ஜனத்தை இரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தியருளும். ஆமேன். ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடினவர்கள் யாரும் இருப்பு என்று சொன்னால் நீங்கள் மாத்திரம் நிற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மற்றவர்கள் எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். கடந்த நாட்களில் ஒருவேளை இன்றைய தினத்திலும் நீங்கள் திருமண நாளோ பிறந்த நாளோ கொண்டாடினால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். உங்களுக்காக வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் வசனம் 16. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்ற வார்த்தையின்படியாக ஒரு நேரடி ஒருவருப்பில் கூட பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான இந்த பிள்ளைகளுக்கான எல்லார் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கோணலை செவ்வையாக்குகின்ற கர்த்தர், இருளை வெளிச்சமாக்குகின்ற கர்த்தர், அருமையான இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் கிருபையாக இறங்கும்படியாக எல்லாரும் ஸ்தோத்திரம்னு ஜெபிக்கலாம். இந்த புதிய வருஷத்தில் தேவனுடைய பிரசன்னம் உலோடு கூட இருந்து கர்த்தர்களை தேற்றுவாராக, கர்த்தர்களை பலப்படுத்துவாராக, கோணலானவளை செவ்வையாக்குவாராக. தேவனுடைய சுத்தமுடைய வாழ்க்கை நிறைவேறட்டும். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் இந்த பிள்ளை மூடிக்கொள்வீராக. தேவனுடைய ஆண்டவரே கிருபையும் பிரசன்னமும் உம்முடைய சத்தியமும் ஆண்டவர் எப்பொழுது இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவர் நீர் இவர்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீரை இவர்களை ஆஸ்வதிப்பீராக. ஆண்டவரே ஆயுசு நாட்களை பெருக பண்ணி தேவனை நாட்களை என்னும் அறிவினால் நிரப்பி உமது நோக்கத்தை
நிறைவேற்ற, உமது சித்தத்தை நிறைவேற்ற உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர் தனிப்பட்ட வாழ்க்கையை ஆசீர்வதியும். எங்கே போனாலும் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக வாழ, அவர் உமக்காக கனிகளை கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ நீரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த 3ஆம் ஆராதனைக்கு வந்திருக்கும்படியாக நாங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். நம்முடைய தலைமை போதர் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். தொடர்ந்து அவருக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாய் உங்கள் அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நவம்பர் மாத இயேசுவோடு துவக்குங்கள் என்கிற கூட்டம் வருகின்ற 1ஆம் தேதி நம்முடைய சபை கட்டடத்தில் காலை 5 மணிக்கு மாத்திரம் நடைபெறும். அது மாத்திரமல்ல, மற்ற இடங்களில் ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்திருப்பார்கள். காலை 5 மணிக்கும் அதே போல் மாலை நேரத்தில் 6 மணிக்கு இல்லை 6:30 மணிக்கு ஒரு சில இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 1ஆம் தேதி ஜெபத்திற்கு நீங்கள் ஆங்காங்கே உங்கள் பகுதியில் நடக்கின்ற அந்த இடங்களுக்கு நீங்கள் போகும்படியாய் உங்களை நாங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். சபை கட்டடத்தில் காலை 5 மணிக்கு மாத்திரம் அந்த ஜெப கூடுகை வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும். அதனால் இந்த கூட்டங்களுக்கு நீங்கள் சென்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த ஒரு சில நாட்களாக உபவாச ஜெபம் நம்முடைய சபையில் நடந்து கொண்டிருக்கிறது. 40 நாட்கள் உபவாச கூடுகை நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி முதல் 1 மணி வரைக்கும் எல்லோரும் கூடி ஜெபித்து கொண்டிருக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக ஜெபிக்க வருகிறார்கள். உபவாசித்து ஜெபித்து இந்திய தேசத்திற்காகவும் அழிந்து போகின்ற ஆத்துமாக்களுக்காகவும் சபைகளுக்காகவும் ஒவ்வொரு நாளும் ஜெபம் ஏறெடுக்கப்படுகின்றது. நீங்களும் இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளும்படியாக ஆவலோடு கூட இருப்பேன் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். ஏதோ ஒரு நேரத்தில் நீங்கள் சபை ஆராதனையில் இந்த நம்முடைய சபையில் வந்து நீங்கள் ஜெபிக்கலாம். ஒருவேளை எனக்கு மாலை நேரத்தில் நேரம் கிடைக்கிறது, மதியத்தில் தான் எனக்கு நேரம் கிடைக்கும் என்று சொல்கிறவர்கள் நீங்கள் அந்த நேரத்தில் கூட நீங்கள் குடும்பமாய் தனிப்பட்ட முறையில் வந்து நீங்கள் அந்த நேரத்தில் ஜெபத்தில் நீங்கள் இருக்கும்படியாக உங்களை அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு தான் இந்த ஆராதனைக்கு நான் முதல் முறையாக இந்த சபைக்கு முதல் முறையாக வந்திருக்கேன் என்று சொல்கிறவர்கள் யார் இருப்பீடு சொன்ன கரங்களை உயர்த்தி காண்பீங்க. இன்றைக்கு தான் நான் முதல் முறையாக நான் வருகிறேன் இருக்காங்க. அவங்க கரங்களை தட்டி அவளை வரவேற்கலாம். கர்த்தர் அவளை ஆஸ்வதிப்பாராக. இந்த ஆராதனை முடிந்த பிறகு நீங்கள் இங்கே முன்பாக போடப்பட்ட நாற்காலிகளுக்கு வருவீண்டு சொன்னால் உங்களுக்காக ஜெபித்து ஆலோசனை கொடுக்க அது ஏதுவாக இருக்கும். எஸ்பிஎஸ் போகின்ற பிள்ளைகளாம் நீங்கள் முன்பாக வரலாம். எஸ்பிஎஸ் போகின்ற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம். அதோடு கூட தேவனுடைய வார்த்தைக்காக நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் இந்த மாலை நேரத்திலும் இந்த ஆராதனையிலும் நம்மோடு கூட பேச வேண்டும். இந்த சிறு பிள்ளைகளுக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று வேத வசனம் சொல்கிறது. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எதிர்கால சபைகளாக இருக்கிறார்கள். நம்முடைய தேசத்தின் எதிர்காலமாக இருக்கிறார்கள். நம்முடைய சமுதாயத்தின் எதிர்காலமாக இருக்கிறார்கள். இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தையின்படி இவருடைய வாழ்க்கை அஸ்திபாரம் போடப்பட வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்தில் ஒரு வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். அதற்காக நம்ம எல்லோரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இவளை ஆசீர்வதித்து நம்ம எல்லோரும் ஜெபிக்கலாமா? நமக்கென்று நம்முடைய சபைக்கென்று கொடுத்த இந்த சிறு பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லி ஆண்டவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். தேவனுடைய அனுக்கிரகம் இந்த பிள்ளைகளுமே இறங்க வேண்டும். நல்ல ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இவருடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம் அது தேவனுடைய வார்த்தையினால் போடப்பட வேண்டும். இந்த பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்த வேண்டும். ஆண்டவர் நீர் ஆசீர்வதிங்கப்பா. தேவனே இந்த சிறு பிள்ளைகள் மேலே நம்முடைய பிரசன்னம் மூடிக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் கற்றுக்கொள்ள போகின்ற வசனங்கள், பாடல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே அவர் இருதயத்தில் பதியட்டும் ஆண்டவரே. அது 30-100 கனிகள் கொடுக்கட்டும் ஆண்டவரே. நீரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாலை நேரத்திலும் தேவன் எங்களோடு கூட பேசுவீராக. உடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தர் தாமே நீர் உமது வார்த்தையின் வெளிப்பாட்டிலே எங்களை வழிநடத்தும்படியாக உடைய வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சிறு பிள்ளைகள் நீங்கள் அமைதியாக போகலாம். தொடர்ந்து நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்கலாம். Loving Father, we thank and praise you for the wonderful blessings that you have given us to be at your feet today. அன்பின் பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தில் ஆண்டவரே இந்த மாலை நேரத்தில் வரக்கூடிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு நீர் கொடுத்தீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
Thank you for opening our ears and hearts to hear your words. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்கத்தக்கதாக எங்களுடைய இருதயங்களையும் எங்களுடைய செவிகளையும் நீ திறக்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். We trust and believe that you will speak the words that you wanted to tell us today. ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் கேட்க வேண்டிய வார்த்தைகளை எங்களோடு கூட நீர் பேசுவீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். So we shut our ears and hearts for the outside sounds, and we open our hearts and ears to your sound. ஆண்டவரே இந்த நாளில் வெளியிலிருந்து வருகிறதான எல்லா சத்தங்களுக்கும் எங்களுடைய இருதயங்களையும் எங்களுடைய செவிகளையும் நாங்கள் அடைத்து கொண்டு உம்முடைய பிரசன்னத்தில் வருகிற சத்தத்துக்கு மாத்திரம் எங்களுடைய இருதயங்களையும் செவிகளையும் திறக்கிறோம். If at all our tiredness brings us sleep, cast it away and give us new energy so that we may attentively hear your words. ஆண்டவரே ஒருவேளை களைப்பு எங்களுக்கு ஒரு சோர்வையும் ஒரு தூக்க மயக்கத்தையும் கொண்டு வரும் என்று சொன்னால் அவை எல்லாவற்றையும் மாற்றி போட்டு ஆண்டவரே உடைய பலத்தினால் எங்களை நிரப்பும் உடைய வார்த்தைகளை கேட்கும்படிக்கு எங்களுக்கு நீர் உதவி செய்தரலும். Now Father, we open our hearts and ears. We are ready to hear words. ஆண்டவரே உடைய வார்த்தைகளை கேட்பதற்கு எங்களுடைய இருதயங்களையும் செவிகளையும் நாங்கள் திறந்து வைத்து ஆயத்தமாய் காத்திருக்கிறோம். Father God, personally I surrender myself. I am unworthy to spell out any of your words, but then Father, thank you for using me to speak your words and use me completely. பிதாவாகிய தேவனே, இந்த நாளிலும் என்னை உடைய சமூகத்தில் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன். உடைய எந்த ஒரு வார்த்தையும் சொல்வதற்கு நான் தகுதியற்றவன். ஆனாலும் என் தேவனாய கர்த்தரை முற்றிலுமாய் கழுவி பரிசுத்தப்படுத்தி உடைய வார்த்தையை பேசக்கூடிய ஆண்டவரே பலனை நீ எனக்கு தந்தரலும். ஆமென். In Jesus' name, amen. ஆமென். So thank God for bringing us together this evening so that we can once again taste the Lord and say to the world how good He is. இந்த மாலை நேரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் கூடி வந்து அவர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கும்படியாக தேவன் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். For today's meditation, we shall turn our Bible to the Gospel according to St. Matthew, chapter 18, verse 15 onwards. இந்த நாளினுடைய தியானத்திற்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலிருந்து வசனங்களை உங்களுக்காக நாங்கள் வாசிக்கிறோம். 15 to 18 we'll read. 15ஆம் வசனத்திலிருந்து 18 வரை வாசிக்க கேட்கலாம். Shall we have the reading in the Tamil first? முதலாவது தமிழ் வேதாகமத்திலே இந்த வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறோம். தயவுசெய்து எல்லாரும் எழுமி நிற்கலாமா? எழுமி நின்று தேவனுடைய வார்த்தையை வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 15 உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். அவன் செவி கொடாமற் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி 2 உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கும் அவன் செவி கொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடாதிருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். I'll read it in English for you. Moreover, if your brother sins against you, go and tell him his fault between you and him alone. If he hears you, you have gained your brother. But he will not hear you, take with you 1 or 2 more, that by the mouth of 2 or 3 witnesses every word may be established. And if he refuses to hear them, tell it to the church. But if he refuses even to hear the church, let him be to you like a heathen and a tax collector. Assuredly, I say to you, whatever you bind on earth will be bound in heaven, and whatever you loose on earth will be loosed in heaven too. Please be seated. காரலாம். So we'll analyze each verse. First we'll take the 15th verse, in which Jesus says, if your brother sins against you, tell him. ஒவ்வொரு வசனமாக நாம் தியானிக்கலாம். முதலாவது 15ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் நீ அவனிடத்தில் சென்று நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் உனக்கு உணர்த்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And this is the first step of correcting anybody who has wronged in their activity or wronged you. யாராவது ஒருவர் நமக்கு விரோதமாய் குற்றம் செய்யும் பொழுது அவர்களை உணர்த்தக்கூடிய அல்லது திருத்தக்கூடிய
முதலாவது வழி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. And it is very personal attitude that you have to show to the person who has harmed you or wronged you. ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்த அந்த நபரை அல்லது உங்களை காயப்படுத்தின அந்த நபரை திருத்தும்படியாக இது சொல்லப்பட்ட தனிப்பட்ட விதத்தில் அவர்களை திருத்த வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. The very saying of Jesus Christ, he really establishes or exposes the character of Jesus Christ himself. இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து தம்முடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். In this world we see a lot of insensitivity, and Christ himself said, when the Son of Man comes, will he see faith? இந்த உலகத்திலே அநேக ஜனங்கள் உணர்வற்றவர்களாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை கூட சொல்லுகிறது, மனுஷகுமாரன் பூமிக்கு வரும் பொழுது அவர் விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லியிருக்கிறார். Because many will lose faith because of so much of rupture happening, so much of things that are not in accordance with the common human behavior is happening. So everybody will lose faith in one another, and everybody will lose faith in everything. There will be a complete devastation. இந்த உலகத்தில் நடக்கிறதான அநேக அக்கிரமங்களின் நிமித்தம், பிரச்சனைகளின் நிமித்தம், அவர்கள் சந்திக்கிறதான அல்லது எதிர்பார்க்கிறதான காரியங்கள் நடக்காத நிமித்தம் அநேகர் தங்கள் ஒருவர் மேல் ஒருவர் வைத்திருக்கிறதான நம்பிக்கை இழந்து போகிறார்கள். And what is the cause for this? This is absolutely insensitivity. Why should I bother about him? It's his duty, it's his cause, it's his personal matter. Why should I interfere into his matter? அதனால மனிதர்கள் உணர்வற்றவர்களாய் போகிறார்கள். இது அவனுடைய பிரச்சனை, இது அவனுடைய சூழ்நிலை, இது அவனுடைய காரியம், நான் ஏன் போய் அதை பற்றி கவலைப்பட வேண்டும், அதற்குள்ள நான் தலையிட்டுக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். I have my family, I have my personal work, I have my duty, I have my own self-righteousness, I have to guard my soul. That's all, that's it. Why should I bother about somebody else who will not listen? That's our presumption. என்னுடைய சொந்த குடும்பம் உண்டு, எனக்கு வேலை உண்டு, எனக்கு பிள்ளைகள் உண்டு, எனக்கென்று சொந்த பொறுப்புகள் உண்டு, அல்லது என்னுடைய சொந்த நீதி உண்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில நான் ஏன் போய் மற்றவர்களை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் என்கிறதான ஒரு மனப்பான்மை வந்து விடுகிறது. So Jesus tells us personally today, if anybody sins or if anybody is wrong, you don't be insensitive. Don't be insensitive. You just go and talk to him, and that should be very personal. இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, யாராவது உங்களை காயப்படுத்தினாலோ அல்லது விரோதமான காரியங்களை செய்தாலோ நீங்கள் அதை பற்றி உணர்வற்றவர்களாக இருக்க வேண்டாம். தனிப்பட்ட விதத்தில் சென்று அவனுடைய குற்றத்தை அவர்களுக்கு உணர்த்து. It is an admonition to us that we should not be negligent about the person who is wrong. இந்த வசனத்தின்படி யாராவது நமக்கு விரோதமாய் அல்லது நம்மை காயப்படுத்தும் பொழுது, விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது அதை பற்றி நாம் அலட்சிய போக்காய் இருக்க வேண்டாம் என்பதற்காக இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. Now all of us may be having our own stories in which some way or the other, someday or the other, sometime or the other, we would have neglected or ignored anybody who was wrong, because that's not our duty at all. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில், அது ஏதாவது ஒரு காரியத்தின் மத்தியில் நாம் நினைத்திருக்கலாம், நம்மை காயப்படுத்தின யாராவது ஒருவரை நாம் அலட்சியம் பண்ணிவிட்டு போயிருந்த சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருந்திருக்கும். That is not the spirit of a Christian. அது ஒரு கிறிஸ்துவ நபருடைய ஆவி அல்ல. So if anybody wrongs, it's our duty to interfere into it. We have to get in touch with the person and tell him that this is wrong. எனவே யாராவது ஒருவர் நமக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது அந்த நபரை கூட நாம் தொடர்பு கொண்டு அந்த காரியத்தை அவருக்கு உணர்த்துவது அது நம்முடைய கடமையாய் காணப்படுகிறது. It's our duty because we neglect in the prospect of telling that why should I bother? Because if I tell he won't listen or she won't listen, so why should I bother and make some rupture in our relationship? ஒருவேளை நான் போய் சொன்னா ஒருவேளை அந்த நபரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இதை நான் ஏன் போய் பேசி அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வர வேண்டும் என்று சொல்லி அநேக நேரத்தில் அதை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் ஒதுங்கி செல்வதை பார்க்கிறோம். We all must be having our own friends who are drunkards. ஒருவேளை குடிகாரர்களாக இருக்கிற அநேக நண்பர்கள் ஒருவேளை நமக்கு இருக்கலாம். They would be very good friend to us. ஒருவேளை அவர்கள் மிக சிறந்த நண்பர்களாக கூட நமக்கு இருக்கலாம். But we won't take the chance to tell them that this is not right. ஆனா இந்த பழக்கம் தவறு என்று சொல்லக்கூடிய ஒரு நேரத்தை நாம் எடுத்துக்கொள்ள மாட்டோம். Because that does not fall into the forum of our relationship. ஏனென்றால் அப்படியே சொன்னாலும் அது நம்முடைய உறவுக்கு பொருந்தாது என்று சொல்லி நாம் நினைப்போம். We all must be having people who are talkative and addicted to gossiping. ஒருவேளை மிகவும் அங்குமிங்கும் புறங்குறித்திருக்கிறதான நண்பர்கள் நமக்கு இருப்பார்கள். இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அடிமைப்பட்டவர்கள் கூட நமக்கு நண்பர்களாக இருப்பார்கள். We would hear, but we won't gossip, but we will hear to their gossip, but we will not take chance to tell them that gossiping is not right.
ஒருவேளை புறங்கூறுகிற காரியத்தை நாமும் கூட கேட்போம், ஒருவேளை நாம் புறங்கூறாமல் இருக்கலாம். ஆனால் இந்த காரியம் தவறு என்று நாம் சொல்லாமல் அமைதியாயிருப்போம். So there are many other examples that we all know, but what Jesus Christ wanted is, you don't be insensitive. You tell your friend if he's a drunkard. If you tell your friend who is doing anything wrong, tell him. At least tell him, give him a chance to realize that he is going in a wrong way. ஒருவேளை இதை போன்ற அநேக சூழ்நிலை மத்தியிலே நாம் கடந்து வரலாம். ஆனால் அந்த நேரத்திலே உணர்வற்றவர்களாக இருக்காதீர்கள். அந்த குறிப்பிட்ட நபரை சந்தித்து இந்த காரியம் தவறு என்பதை அவர்களுக்கு உணர்த்துங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். There was a young fellow who was 27 years old, and he was given a command that he should be caught wherever he is seen. ஒரு நபர் இருந்தார். அந்த நபருக்கு 27 வயது. அந்த நபர் எங்கிருந்தாலும் அவரை பிடிக்க வேண்டும் என்கிறதான ஒரு கட்டளை சொல்லப்பட்டது. He was so notorious that in 27, within the span of 27 years, he has committed all that is wrong under the sun. 27 வயதிலேயே சூரியனுக்கு கீழே காணப்படுகிற எல்லா விதமான பாவங்களிலும் அந்த மனுஷன் அடிமைப்பட்டு காணப்பட்டிருந்தார். He has a record of theft, he has a record of prostitution, he has a record of robbery, what not. Everything is done. கொலை அல்லது கற்பழிப்பு இப்படி போன்ற எல்லா விதமான குற்றங்களிலும் அவன் ஈடுபட்டிருந்தான் என்று சொல்லி அவனை குறித்து சொல்லப்பட்டிருந்தது. And the police were in a very difficult situation to catch hold of him, because it was very difficult to catch him. காவல்துறைக்கு அவனை பிடிப்பதற்கு மிக மிக கடினமாய் இருந்தது. அவன் எப்பொழுதுமே தப்பித்துக் கொண்டிருக்கிறவனாய் காணப்பட்டான். So finally the police had a discussion telling that he should be caught somehow, and they gave information to the international protocol. கடைசியாக எப்படியாவது அந்த மனுஷனை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி சர்வதேச அளவிலே இவனை யார் பார்த்தாலும் அவனை பிடித்து கொடுக்க வேண்டும் என்கிறதான ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது. On fine day this fellow was caught. ஒரு நாள் இந்த நபர் பிடிக்கப்பட்டார். And he was taken to the court. அவன் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டான். And the judge called anybody is there, any lawyer is there to plead for his cause. அப்பொழுது அங்கே இருக்கிறதான ஜட்ஜ் வந்து கேட்டார், இவருக்காக வாதாடக்கூடிய யாராவது ஒரு வக்கீல் இங்கே வந்திருக்கிறார்களா என்று சொல்லி. But it had been already decided in the bar council that none of the lawyers should appear for his cause. ஆனால் ஏற்கனவே அந்த நீதிபதிகளுடைய கூட்டத்திலே விவாதிக்கப்பட்டது, இவருக்காக எந்த ஒரு நபரும் சென்று வாதாடக்கூடாது என்பதாக. So no lawyer has come forward to plead for him. எனவே அந்த இடத்துல எந்த ஒரு வக்கீலும் வந்து அவனுக்காக வாதாடும்படியாக வரவில்லை. Because the record of his notoriety was so large, no lawyer was willing to plead for him. அவனுடைய குற்றங்கள் மிக அதிகமாக இருந்தபடியினாலே அங்கிருந்து எந்த ஒரு வழக்கறிஞனும் அவனுக்காக வழக்காடும்படியாய் வரவில்லை. There was an unanimous agreement that he should be punished. எப்படியாவது அவனுக்கு தண்டனை கொடுத்தாகப்பட வேண்டும் என்று சொல்லி எல்லாருமே சேர்ந்து பேச வைத்துக் கொண்டிருந்தார். It was a common agreement. எல்லாருமே சேர்ந்து உடன்பட்டு இந்த தீர்மானத்துக்கு வந்திருந்தார்கள். And judge being very humane, he asked the fellow, see, there is no one to plead for you. At least with humanity, I'm asking, do you have anything to tell? Do you want to expose anything that you can escape from this case? அப்பொழுது நீதிபதி அந்த இடத்திலே அவர் ஒரு மனிதனாக அந்த இடத்துல உணர்ந்தபடினாலே அவர் சொன்னார், உனக்காக வழக்காடும்படி யாரும் வரவில்லை, இருந்தாலும் ஒரு மனித நிலைமையின்படி கேட்கிறேன், ஒருவேளை உன்னுடைய தரப்பிலிருந்து நீ ஏதாவது சொல்ல விரும்புகிறாயா? இந்த தண்டனையிலிருந்து நீ தப்பித்துக் கொள்ளும்படியாக உன்னுடைய பகுதியிலிருந்து ஏதாவது சொல்ல விரும்புகிறாயா என்று கேட்டார். He said no. அவன் சொன்னான், இல்லை, I don't want anything to tell. அவன் சொன்னான், நான் இந்த இடத்துல எந்த காரியத்தையும் எனக்காக சொல்லும்படி நான் விரும்பவில்லை என்று சொன்னான். So do whatever your law says. அப்பொழுது அவர் சொன்னார், உன்னுடைய சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நீங்க செய்யலாம் என்று சொல்லி இந்த வாலிபன் சொல்லிவிட்டான். So the judgment was very easy. He was given a verdict that he should be executed. அப்பொழுது அந்த நீதிபதி எழுதிவிட்டார். அந்த இடத்திலே அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது மிக எளிதாக இருந்தது. எனவே அவன் வந்து மரண தண்டனை அளிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவனுக்காக தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. And the judge said this was the only experience in all of my experience as a judge where no lawyer has come forward to plead for a accused. என்னுடைய இந்த நீதிபதி வேலையிலேயே, என்னுடைய தொழிலிலேயே என்னுடைய மிக நீண்ட காலத்தில் ஒரு முறை கூட இப்படிப்பட்ட ஒரு நபரை நான் சந்தித்ததில்லை. அதாவது எந்த ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபருக்காக வழக்காடும்படி எந்த வழக்கறிஞரும் வராத ஒரு கேஸை இப்பொழுதுதான் நான் பார்த்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த நீதிபதி சொன்னார். So he added a nota bene telling that he should be executed as early as possible.
உடனே அவர் தீர்ப்பு எழுதினார். கூடிய விரைவிலே இந்த நபருக்கு மரண தண்டனை அளிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்ப்பு எழுதினார். And everything was getting ready, and he was taken to the execution stage. எல்லாமே அதற்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது. அந்த நாளில் மரண தண்டனை அளிக்க வேண்டிய அந்த இடத்திற்கு அந்த குற்றவாளி அழைத்து செல்லப்பட்டான். And there was also a good man, அந்த இடத்திலே ஒரு நல்ல மனிதன் the இருந்தான். jailer. அங்கே சிறைச்சாலைக்காரன். The jailer asked, "See, you deserve no mercy. You deserve no kindness. But then, with all humanity, I'm asking you, what is your last desire, which you don't deserve to be asked at all?" அப்பொழுது அந்த சிறைச்சாலைக்காரன் அவரை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டான். ஒருவேளை இந்த உலகத்துல எந்த கிருபையும் அன்பும் அளிக்கப்படுவதற்கு நீ தகுதியில்லாத ஒரு மனுஷனா இருந்தா கூட, நான் உன்னிடத்துல கடைசியாக ஒரு கேள்வியை கேட்கிறேன். உனக்கு கடைசியாக சொல்ல வேண்டிய அல்லது கடைசியான ஆசை ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டான். Nobody agreed on this point, but anyway he asked, and this fellow said, "Yes, I have a small lost desire." அப்பொழுது அவன் சொன்னான், ஆம், எனக்கு கடைசியான ஒரு ஆசை, ஒரு சிறிய ஆசை உண்டு. They asked what it is. அவர்கள் கேட்டார்கள், என்ன? He said, "I want to see my mom. அவன் சொன்னான், என்னுடைய தாயை நான் பார்க்க விரும்புகிறேன். Finally, before I could die, I want to see my mother." நான் மரிப்பதற்கு முன்பாக கடைசியாக என்னுடைய தாயை நான் பார்க்க விரும்புகிறேன். This fellow ran away from his house when he was only 12 years old, and it's a long span of time. Nobody knows where she was living. 12 வயதா இருக்கும் பொழுதே இந்த பையன் வீட்டை விட்டு ஓடி வந்து விட்டபடினாலே அது மிக நீண்ட நாட்களாக அவனுக்கு குடும்பத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவனுடைய தாய் எங்க இருக்கிறார்கள் என்று சொல்லி விசாரிப்பதும் மிக கடினம். So the judgment said he has to be executed as early as possible, but this fellow posed a desire that he wanted to see his mother. ஆனால் நியாய தீர்ப்பில் அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவன் கூடிய விரைவிலே மரண தண்டனை அளிக்கப்பட வேண்டும் என்று. ஆனால் அவனுடைய ஆசையிலோ அவன் கடைசியாக தன் தாயை பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறான். So immediately the information was passed on to all the police stations, and this lady was found finally. உடனடியாக இந்த தகவல் எல்லா காவல்துறைக்கும் சொல்லப்பட்டது. கடைசியாக அந்த பெண்ணை கண்டுபிடித்தார்கள். And this lady was quite old, and she was brought to the execution forum. அந்த பெண் மிகவும் வயதானவளாய் போயிருந்தாள். அந்த இடத்துல மரண தண்டனை அளிக்கக்கூடிய அந்த இடத்திற்கு, மகனுடைய மரண தண்டனையின் இடத்திற்கு அவள் கொண்டு வரப்பட்டாள். And this fellow asked, "Please ask my mother to come close to me." அப்பொழுது அந்த பையன் கேட்டான், என்னுடைய தாய் என்னுடைய அருகில் வரும்படி சொல்லுங்கள். And it was really an amazing sight to see a criminal, even at the is criminal to the core, but in spite of that he too had some affection to see his mother, and it was a sublime ambience. அவன் குற்றவாளியா இருந்தாலும் கூட அவனுடைய உள்ளத்திலும் அவனுடைய மனித எண்ணங்கள், அவனுக்குள்ள உணர்ச்சிகள் காணப்பட்டன. கடைசியாக அவன் தன்னுடைய தாயை சந்திக்கிற அந்த இடம் மிகவும் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு ஆச்சரியமான ஒரு இடமாய் இருந்தது. This lady was brought close to the son. அந்த பெண்ணை அந்த குற்றவாளியின் அருகில் கொண்டு வந்தார்கள். The moment she came close, அந்த பெண் அருகில் வந்தவுடனே he gave him a very sharp slap. மிக வேகமாக கன்னத்தில் ஒரு பெரிய அறை அவன் கொடுத்தான். Being old, she could not withstand it, and she rolled and fell away. இந்த வயதான காலத்துல இந்த மிகப்பெரிய அடியை அவளால் தாங்க முடியவில்லை. எனவே கீழே சுருண்டு விழுந்தாள். The jailer who had showed him kindness hit him and said, "I have never seen such a notorious and heartless fellow in all of my life." அந்த சிறைச்சாலைக்காரன் மிக வேகமாக இந்த குற்றவாளியை அடித்து விட்டு சொன்னான், இப்படிப்பட்ட மிக மோசமான ஒரு நபரை என் வாழ்க்கையிலே நான் பார்த்ததில்லை. Now I know that you deserve this execution. இப்பொழுது எனக்கு தெரியும், கண்டிப்பாக நீ மரண தண்டனை அளிக்கப்பட வேண்டிய ஒரு நபர் தான். I shouldn't have given you a chance to meet your mother. உனக்கு நிச்சயமா உன் தாயை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் I கொடுத்திருக்கவே shouldn't கூடாது. have shown you the kindness. நிச்சயமா உனக்கு இந்த தயவை நான் பாராட்டி இருக்கவே கூடாது. This fellow said, "Sir, please stop." அப்பொழுது அந்த குற்றவாளி சொன்னான், ஐயா தயவு செய்து நிறுத்துங்கள். Shall I say something to you? நான் உங்களிடத்துல ஒரு காரியத்தை சொல்லலாமா? Said, "Yes." அவர் சொன்னார், சரி சொல்லுங்கள். Sir, when I was young, a small boy, whenever I brought a small pencil of my friend robbed from him, I gave it to my mother. She did not tell me anything. நான் சிறு பையனா இருந்த பொழுது பள்ளிக்கூடத்திலே பக்கத்து பையனிடமிருந்து ஒரு பென்சிலை திருடி கொண்டு வந்து என் அம்மாவிடம் கொடுத்தேன். அவள் எதுவுமே சொல்லவில்லை. Next day I brought sharpener and a pencil. She did not tell me anything. அடுத்த நாளிலே பென்சிலே சீவுகிறதான அந்த ஷார்ப்னரையும் பென்சிலையும் கொண்டு வந்து கொடுத்தேன். என்னுடைய அம்மா எதுவுமே சொல்லவில்லை. So this happened regularly. இது தொடர்ந்து அப்படியே நடைபெற்று கொண்டே இருந்தது. My mother did not reprimand me at all. என்னுடைய அம்மா எந்த காரியத்தை குறித்தும் என்னை கண்டிக்கவில்லை. No,
I thought this is a normal activity. நான் நினைத்தேன் இது சாதாரணமான காரியம்தான், நான் செய்கிறதுல ஒன்றும் தவறில்லை என்று நினைத்தேன். Slowly my robbery expanded to stealing bigger things. மெதுவாக நான் சின்ன சின்ன காரியங்களை திருடினது பெரிய காரியங்களை திருடுகிற ஒரு திருட்டு தொழிலாக மாறியது. So whenever I brought new things, my mother got it and she never told me anything. எப்பொழுதெல்லாம் புதிய பொருளை திருடி கொண்டு வீட்டுக்கு வந்தேனோ அப்பொழுதெல்லாம் அம்மா அதை வாங்கி வைத்துக் கொண்டார்களே ஒழிய என்னிடத்தில் எதுவும் சொல்லவில்லை. So that has become my habit. அது என்னுடைய பழக்கமாகவே மாறி போனது. Today, if at all I'm standing here, she is responsible. இன்றைக்கு நான் நின்று கொண்டிருந்ததுக்கு காரணமே என்னுடைய தாய் தான் என்று சொன்னார். And she only told me when I brought that small pencil, hit me and told me this is wrong, I wouldn't have done and I wouldn't be standing here. நான் பென்சிலை கொண்டு வந்த பொழுது என்னுடைய அம்மா என்னை திட்டி என்னை அடித்து இது தவறு, இது திருடு, இது நீ இதை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது என்று சொல்லி என்னை திருத்தி இருந்தா நான் இன்றைக்கு மரண தண்டனை இடத்திற்கு நின்று And probably Jesus may be meaning this point. If your brother wrongs, tell him at the first instance. Tell him personally. Tell him, correct him. You have all the right to correct him. Because if you don't correct him now, somewhere you will fall in a bigger way. இதே சூழ்நிலை தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் நீ தனிப்பட்ட விதத்தில் சென்று அவனை திருத்த வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னார் ஏதாவது ஒரு நாளிலே அவன் மிகப்பெரிய ஒரு காரியத்தில் விழுந்து போவான். Don't worry what he will think and don't worry that your relationship will be strained. தயவு செய்து அதனால உங்களுடைய உறவுகள் பாதிக்கப்பட்டு விடும் என்று சொல்லி கவலைப்படாதீர்கள். நம்ம அதிக நேரத்தில் என்ன நினைச்சுக்கோன்னா, நம்ம அந்த குற்றத்தை சொல்லி அவர் தப்பா நினைச்சுக்கிட்டாருன்னா, நம்ம எடுத்து சொல்லி தப்பா நினைச்சுக்கிட்டா என்ன பண்றது, பரவாயில்ல விடு, அது அவரோட வேலை அப்படின்னு நம்ம விட்டுருவோம். We'll leave that like that. But no, Jesus tells you have the responsibility. You tell him. If he listens, he doesn't listen, that's a different problem. But then you have the responsibility. Don't be insensitive. Don't bother about your relationship strains. Worry about nothing, but you do your duty. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய உறவுகள் பாதிக்கப்பட்டு விடுமோ என்று சொல்லி நீ நினைக்க வேண்டாம். அது உன்னுடைய கடமை. நீ அவனுக்கு சொல்லி ஆக வேண்டும். அந்த காரியத்தை சொல்லி நீ அவனை திருத்தி ஆக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். That's why parents have all the responsibility. Whenever your child wrongs, please reprimand the child. Please tell him, the child, that this is wrong. This is not correct. You tell him continuously. That will really mold your child. That will really, chisel out all the wrong things and build the character of the child. அதே போல உங்களுடைய பிள்ளைகள் ஏதாவது தவறு செய்யும் போது கூட அந்த பிள்ளைகளை நீங்கள் கண்டிக்க வேண்டும். தொடர்ந்து அவர்களை கண்டியுங்கள், தொடர்ந்து அவர்களிடத்துல பேசுங்கள். நீங்க அப்படி கண்டிக்கும் பொழுது, பேசும் பொழுது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா தவறுகளும் செதுக்கப்படும். அவனுடைய நல்ல குணாதிசயங்கள் வருங்காலத்திலே நன்றாய் வளரும். There was a catechism teacher and after his retirement he committed all his time teaching catechism in a small village church. ஒரு பள்ளிக்கூடத்திலே இந்த நீதி பாடத்தை கற்றுக் கொடுத்த ஒரு ஆசிரியர், அவர் தன்னுடைய ஓய்வுக்கு பிற்பாடு தன்னுடைய முழு நேரத்தையுமே இந்த வேதத்தை பற்றியதான காரியங்களை சொல்லிக் கொடுப்பதற்கு தன்னுடைய முழு நேரத்தையும் ஒரு கிராமத்திலே செலவு பண்ணி கொண்டிருந்தார். So you don't understand the word catechism, that is a Catholic terminology for Sunday school here in Pentecostal churches. அதாவது ஞாயிறு பள்ளி கூடத்தை நடத்தி கொண்டிருந்ததான அந்த ஆசிரியர், அவர் ஓய்வு பெற்ற பிற்பாடு அவர் தன்னுடைய முழு நேரத்தையுமே சிறு பிள்ளைகளுக்கு ஞாயிறு வேத பாடப்பள்ளியை சொல்லிக் கொடுக்கும்படியாக தன்னுடைய முழு நேரத்தையும் ஒரு கிராமத்திலே செலவு செய்து கொண்டிருந்தார். No, catechism என்ன உங்களுக்கு புரியாது. பெந்தகாஸ்ட் சர்ச்சில் கேட்டகிசம் சொல்ல மாட்டோம், சண்டே ஸ்கூல்னு சொல்கிறோம் இல்லையா? சண்டே ஸ்கூலு விபிஎஸ்ஸா ஞாயிறு எஸ்பிஎஸ் ஞாயிறு அந்த பள்ளி அது நடத்திட்டு இருந்தார். So it was quite a long time after his retirement. He committed all his life and it was about 30 years he has been teaching Sunday school. அவர் இந்த ஞாயிறு வேத பாடப்பள்ளி கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்கள் தன்னுடைய வாழ்க்கையிலேயே செய்து கொண்டு வந்தார். அதற்கு பின்னாடி அவர் ஓய்வு பெற்றார். And this fellow was unmarried and as far as the villagers knew him, he had no one to care for him. He was living all alone all his life. அந்த முழு கிராமத்துக்குமே தெரியும் அவர் திருமணமாகாத ஒரு நபர், தனியாக இருந்தார். அதனால அவருக்கு குடும்ப பொறுப்புகள் என்று சொல்லி எதுவும் கிடையாது. One fine day he died. ஒரு நாள் அவர் மரித்து போனார். And priest in that village said, we'll bury him with the village will take care of the expenditure that is spent for his burial. அப்பொழுது அந்த கத்தோலிக்க இருந்ததான அந்த குருமார் சொன்னார், இவருடைய இந்த சடலத்தை நம்ம இந்த கிராமத்திலே அடக்கம் பண்ணி விடுவோம், இதற்கான செலவுகளை இந்த கிராமத்தில் உள்ள நபர்களே ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னார். And the burial ceremony was done and the body was taken to the graveyard. It was about to be buried. அப்பொழுது அந்த
சடலமானது அந்த கல்லறைக்கு எடுத்து வரப்பட்டது. அதுக்குரிய எல்லா ஆயத்தங்களும் செய்யப்பட்டது. It was a pouring rainy day. அது மிக அதிகமாக மழை கொட்டி கொண்டிருந்த ஒரு And the நாளாயிருந்தது. burial ceremony was done in a haste. மிக அவசரமாக அந்த சடலத்தை அவர்கள் அடக்கம் பண்ண At வேண்டியதாயிருந்தது. the time they could hear the siren of army vehicles coming in. அப்படி இல்லை என்று சொன்னால் அவர்கள் அந்த இடத்திலே ஒரு இராணுவ படையினுடைய அந்த வண்டியினுடைய சத்தத்தை, அந்த ஒலியின் சத்தத்தை அவர்கள் கேட்பார்கள். And everybody turned and they could see that lieutenant colonel of the army is coming towards the graveyard. அப்பொழுது அந்த கல்லறையின் இடத்திற்கு அந்த இராணுவ படையினுடைய தளபதி அந்த இடத்திலே ஒரு வண்டியிலிருந்து இறங்கி வருவதை கேட்டார்கள். And with him all the soldiers, they came and he said to the priest, Father, will you excuse me so that I wanted to pay the last tribute to this man. அப்பொழுது அங்கே தளபதி தன்னுடைய எல்லா படைவீரர்களோடு அந்த குருவின் இடத்துல கேட்டார், நான் இவருக்காக ஒரு கடைசியாக ஒரு ஜெபம் செய்யலாமா? And everybody was wondering who this fellow was. எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டார்கள், யார் இந்த படைத்தளபதியாக இருப்பார்? The villagers knew for certain that this man has no one in the world. அந்த முழு கிராமத்தில் இருக்கிறவங்க நினைத்து கொண்டிருந்தார்கள், இவருக்கென்று யாருமே கிடையாது, இவர் ஒரு தனி மனிதன் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தார்கள். And they were also hesitant to ask this army officer who he was. அதே போல அங்க அந்த ராணுவ தளபதி அந்த அதிகாரியை கூட நீங்கள் யார் என்று கேட்பதற்கும் ஒருவருக்கும் துணிச்சல் இல்லை. And after paying the tribute, tears rolled down his eyes, and he said, Father, I just want to have a word with you. அப்பொழுது அங்க வந்திருந்த அந்த ராணுவ அதிகாரி அவருக்காக தன்னுடைய மரியாதையை செலுத்தின பிற்பாடு அவருடைய கண்களிலே கண்ணீர் ஓடியது. அவர் சொன்னார், நான் உங்களிடத்தில் சில வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று அந்த மதகுருவினிடத்தில் சொன்னார். And he said, I grew up in this village and everyone knew how notorious and how incorrigible I was. நான் இந்த கிராமத்திலே தான் பிறந்து வளர்ந்தேன். இங்க இருக்கிற எல்லாருக்குமே என்னை பற்றி தெரியும், நான் எவ்வளவு ஒரு குறும்புக்கார பையனா இருந்தேன் என்று சொல்லி. And everybody came to a conclusion, this fellow is good for nothing. இங்க கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரு முடிவுக்கு வந்தார்கள், இவன் எதற்கும் பிரயோஜனமற்றவன். But this teacher, catechism teacher, every Sunday after the church service, everything is over, he will come back to me and spend some time talking to me. ஆனால் இங்கு இந்த ஞாயிறு பள்ளி நடத்துகிற இந்த ஆசிரியர் ஒவ்வொரு நாளும் அந்த ஆராதனை முடிந்த பின்னாடி என்னிடத்துல தனிப்பட்ட விதத்தில் பேசுவார். In the beginning I did not like it at all. ஆரம்பத்தில் அவர் என்னுடன் பேசினது எனக்கு பிடிக்கவே இல்லை. He started when I was a boy and he continued when I was a young fellow. நான் சிறுவனாக இருந்த பொழுது என்னிடத்துல பேச துவங்கினார். நான் வாலிபனாகும் வரைக்கும் அவர் என்னோடு கூட கலந்துரையாடுவது தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தது. Somehow I entered the army. எப்படியோ நான் அந்த இராணுவத்துறைக்குள் சென்றேன். In the army, all the words this old man was speaking to me in his leisure time sprang up in my heart. நான் அந்த இராணுவ பணித்தளத்தில் இருந்த பொழுது இந்த வயதான அந்த ஆசிரியர் என்னிடத்தில் பேசின எல்லா தேவனுடைய வார்த்தைகளும் எனக்குள்ளே அது வளர ஆரம்பித்தது. Slowly it really built up my character. மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அது என்னுடைய குணாதிசயத்தை கட்டி எழுப்ப ஆரம்பித்தது. If I am what I am today, it was absolutely because of this man. நான் இன்றைக்கு ஒரு இராணுவ அதிகாரியா இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த வயதான இந்த ஞாயிறு பள்ளி ஆசிரியர் தான். I just casually came for an official business over here, but heard that this man was living here. I wanted to see him and I came. Alas, he was dead already. நான் இந்த கிராமத்தில் ஒரு பணித்தள விஷயமாக நான் வந்திருந்தேன். அப்பொழுது இந்த ஆசிரியரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நினைத்து அவரை சந்திப்புக்கும்படியாக வந்தேன். ஆனால் பரிதாபம், இவர் ஏற்கனவே மரித்து போய்விட்டார். That was the effect of our corrective measures or corrective steps. இப்படிப்பட்டதான ஒரு மிகப்பெரிய ஒரு பலன் நாம் யாரையாவது திருத்தும் பொழுதோ அல்லது மற்றொரு இடத்துல அவருடைய தவறுகளை நாம் உணர்த்தும் பொழுதோ நடக்கிறது என்று சொல்லுகிறேன். A small little word that you tell him that this is wrong, or small little step that you take to reach him and tell him that this may not be correct will make a very big difference in one's life. யாரோ ஒரு நபரை அணுகி அவருடைய குற்றங்களை உணர்த்துவதோ அல்லது அவருடைய தவறுகளை சுட்டி காட்டுவதோ அவரிடத்தில் அன்பாக பேச அவரை திருத்த முயற்சிப்பதோ. But sure enough, Satan will bring this thought to you. Why you should bother? Why should you bother? If you tell him something, he may misinterpret or misunderstand. Why at all you should create a misunderstanding situation? Don't worry. You carry on your business. Satan may put in those thoughts in our minds.
அப்படிப்பட்ட நேரங்களிலே பிசாசான் நம்முடைய மனதிலே சில எண்ணங்களை போடுவான். நீயே இப்போ இந்த காரியத்தில் தலையிட்டுக் கொள்ள வேண்டும், நீ ஏன் ஒருவேளை இதை சொல்லி உன்னுடைய உறவை நீ கெடுத்துக் கொள்ள வேண்டும், இது உன்னுடைய வேலை இல்லை என்று சொல்லி பிசாசானவன் சில எண்ணங்களை நம்முடைய மனதிற்குள் போடுவான். You tell, even if I strain my relationship, even something happens, I'll tell him that this is wrong. ஒருவேளை நீங்க சொல்லலாம், என்னுடைய உறவு இதனால பாதிக்கப்பட்டாலும் சரி, ஒருவேளை எப்படிப்பட்ட காரியம் நேர்ந்தாலும் சரி, நான் போய் அந்த நபரை திருத்தும்படியாய் கடந்து செல்வேன். Sometimes it may backfire you telling, நீ ஒழுங்கா, they will ask. ஒருவேளை இப்படிப்பட்ட கேள்வியை கூட அந்த நபர் உங்களிடத்துல கேட்கலாம். Don't worry about that. அதை பற்றி கவலைப்படாதீர்கள். We'll tell him, even if I am not good, I just want to tell you this. I just feel like telling this. Somehow this little word will make some reaction in him. Surely it will bear fruit. ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்களில நான் சரியாக இல்லாவிட்டாலும் கூட இந்த காரியத்தை உன்னிடத்தில் உணர்த்தும்படியாய் நான் விரும்புகிறேன் என்று சொல்லி நீங்க சொல்லும் பொழுது நிச்சயமாக அந்த வார்த்தை அந்த இடத்திலே கனி கொடுக்கிறதாய் மாறும். But if it doesn't bear fruit, if it doesn't yield anything, don't worry, take the second step. That's what Christ is telling. அப்படியே ஒருவேளை அது பலன் கொடுக்காவிட்டாலும் அது கனி கொடுக்காவிட்டாலும் கூட அடுத்த படியை நீ எடுத்து வைக்கலாம் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறார். Now this is a beautiful assignment, telling that personally you tell him. If it doesn't listen, you take 2 or 3 who will not be judgmental but sympathize. அப்படி ஒருவேளை அந்த நபர் அந்த குற்றத்தை ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நீ 2-3 பேரை உன்னோடு கூட கூட்டிக் கொண்டு போய் அவனிடத்தில் பேசு. ஆனா உன்னோடு கூட வருகிற நபர் அவனை கண்டனம் பண்ணும்படியாக அல்லாமல் அவனோடு கூட அல்லது அவனுடைய குற்றத்திற்காக பரிதாபப்படுகிற நபர்களாக இருக்க வேண்டும். இப்படி சொன்னா ஒருவேளை நமக்கு புரியும். ஒருவேளை நம்ம சொல்லி கூட கேட்கலன்னா ஒரு 2-3 பேர் சேர்த்துக்கணும். அந்த சேர்த்துக்கிறவங்க எப்படி இருக்குனாக்கா, நீ எப்படி பண்ண, நீ பண்ணுவ, நீ அப்பேற்பட்டது ஆள் தான் அப்படின்னு ஜட்ஜ் பண்றவங்களா இருக்கக்கூடாது. அவங்கள என்ன பண்ணணும், அந்த அவரோட சேர்ந்து அவரோட உணர்வுகளை புரிஞ்சு இந்த சூழ்நிலை நடந்துச்சா அப்படின்னு சொல்லி உணர்வுகளை புரிஞ்சு ஜட்ஜ்மெண்டலா இல்லாம சிம்பத்தி பண்றவங்களா இருக்கணும். அப்போ நான் என்ன சொல்றேன், இன்டைரக்டா அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்குள்ள இருக்கணும். எப்பவுமே தவறு செஞ்சா தவறான ஆளை திருத்துறதுக்கு ஒரு 2 பேர் சேர்ந்து அவனை குற்றவாளிப்படுத்தி விளைக்கிறாம அந்த உறவு இருக்கணும். நம்மள எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு தெரியாது. We do not know how many friends do we have exactly wherein they will support us when we take the corrective measures. அப்படிப்பட்ட திருத்தலின் வேலையை நம்ம செய்யும் பொழுது நம்மோடு கூட வந்து அந்த குற்றத்திற்குரிய காரியங்களை குறித்து பரிதாபப்படுகிற எத்தனை நண்பர்கள் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறார்கள் என்று சொல்லி நமக்கு தெரியும். என்ன சொல்லுவாங்க, உனக்கு ஏன்டா வம்பு, அது வேணா சொல்லுவாங்க, உனக்கு ஏன் வம்பு, அவன் உண்டு அவன் புருஷன் உண்டு, அவன் உண்டு அவன் புள்ள உண்டு, இப்படி சொல்வாங்களே ஒழிய சரி வா நம்ம போய் பேசி பார்க்கலாம் சொல்ல மாட்டாங்க. But the formula of Jesus is completely different. He says we should always have somebody with us who will always tell us, come, let us take a positive step, let us be optimistic, let us go out of our way to help somebody to bring to the right path. ஆனால் நம்மோடு கூட கூட்டிக் கொண்டு போகிறதான அந்த நபர்கள், சரி நாம் போய் ஒரு இடத்தில் பேசுவோம், அவரை சரியான வழிக்கு கொண்டு வருவோம், அவருடைய குற்றங்களை அவருக்கு உணர்த்துவோம் என்று சொல்லி ஒரு நல்ல மனதோடு கூட அந்த மனுஷனுடைய நல்ல எதிர்காலத்துக்கான ஒரு மனதோடு கூட நம்மோடு கூட வருகிறவர்களாக இருக்க வேண்டும். Now can you pause for few seconds and think, இந்த மாதிரி யார் என் வாழ்க்கையில நல்ல ஃப்ரெண்ட்ஸ் யார் இருக்கா, தப்பு செஞ்சா திருத்தத்துக்கு வா நம்ம போய் சேர்ந்து செய்யலாம்னு சொல்றதுக்கு யாருனாச்சும் ஃப்ரெண்ட்ஸோ உறவுகளோ இருக்காங்களா? ஒரு 3 செகண்ட் அப்படியே அமைதியா இருந்து யோசிச்சு பார்ப்போம் யார் இருக்கான்னு. இருக்காங்களா? யாரு? This may also backfire upon the whole team. சில நேரத்துல நம்ம கூட்டிக் கொண்டு போகிறதான அந்த நபருடைய வாழ்க்கையில கூட ஒருவேளை அது பாதகமான காரியங்களை ஏற்படுத்த முடியும். என்ன சொல்லணும்னா, இது எங்க வீட்டு பிரச்சனை, புருஷனுக்கு பொண்டாட்டி 1000 இருக்கும், உனக்கு என்ன உங்களுக்கு என்ன, that may backfire. But still we have the obligation, we have the duty as a Christian, we have to act as a team. We should all have that team, maybe friends, maybe brothers, maybe sisters, whomsoever. We should have that kind of team who will always be ready to go and sympathize but not be judgmental when a person is wrong. ஒருவேளை அது நண்பர்களாக இருக்கலாம் அல்லது யாராக இருக்கலாம், நம்மோடு கூட படித்தவர்களாக இருக்கலாம். நாம் கொண்டு போகிறதான அந்த நபர்கள்
அந்த மனுஷனுடைய குற்றங்களை குறித்து அவர்கள் தண்டிக்கிறவர்களாக அல்லது அவர்களை மிக மோசமாக அல்லது கண்டனம் பண்ணுகிறவர்களாக இராமல் அவர்களை நண்பர்களைப் போல நடத்தி அவர்களை குறித்து பரிதாபப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். But Jesus tells this may also go futile. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஒருவேளை நீ அப்படி 2-3 பேரோடு சேர்ந்து அவர்களை போய் சந்தித்து அந்த குற்றத்தை உணர்த்தி ஒருவேளை அப்படியும் அவன் கேளாவிட்டால், that may also go in vain. ஒருவேளை அதுவும் கூட வீணாய் போகலாம். There's another chance. What you have to do, you have to go to the church. அதற்கு பிற்பாடு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ சபைக்கு போக வேண்டும். Sometimes the pastors, they see the fellow coming inside, you wantaana அவ்வளவுதான் உள்ள இருந்துட்டு பாஸ்டர்னா இல்ல பாஸ்டர் வெளியூர் போயிருக்காருன்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. They knew for certain this fellow is incorrigible. ஒருவேளை போதகர் கூட இப்படிப்பட்ட நபர்கள் உள்ளே வரும்போது பார்த்த பின்பாக இவரிடத்துல பேசி பிரயோஜனம் இல்லை என்கிறதான முடிவுக்கு வரலாம். What Jesus tells us, personally you should have the moral stamina to correct your brother, or else you should have a team who will support you in correcting. Even if that goes in vain, you should have a church, a community the whole community will support to correct him. முதலாவது நீ தனிப்பட்ட விதத்தில் ஒரு நபரை திருத்தும்படியான ஒரு நீதியான வாழ்க்கை உனக்கு இருக்க வேண்டும். அப்படி ஒருவேளை அவன் கேளாவிட்டால் 2-3 சாட்சிகளோடு கூட நீ போய் அவர்களிடத்துல நீ பேசலாம். அப்படியும் அந்த மனுஷன் அதை ஒத்துக்கொள்ளாவிட்டால் நீ சபைக்கு சென்று அதை தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். So even the third chance goes in vain. Finally the verdict is passed. கடைசியாக ஒருவேளை அந்த 3வது முயற்சியும் தோற்று விட்டது என்று சொன்னால் கடைசியாக அவனுக்கான ஒரு தீர்ப்பு அங்கே சொல்லப்படுகிறது. What is the verdict? அங்கே தேவன் சொன்ன தீர்ப்பு என்ன? Shall we read it in Tamil? அதை தமிழ் வேதத்தில் வாசிக்கலாமா? உடனே ஜட்ஜ்மென்ட் சொல்லியாச்சு இந்த பக்கம். சொல்லுங்க. சபைக்கும் செவிகொடாது இருப்பானானால் அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக. என்ன பண்ண சொல்லிட்டாரு ஆண்டவரு? புரிஞ்சுச்சு தானே? என்ன செய்ய சொன்னாரு? Now in the whole of New Testament, this is unlikely statement that Jesus could tell. இந்த புதிய ஏற்பாடு முழுவதும் இருக்கிற அந்த எல்லா புத்தகங்களிலுமே இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளிலே இது மிக மிக வித்தியாசமான ஒன்றாக காணப்படுகிறது. I'll give you a few examples from the gospel according to Matthew himself. In the chapter 9 verse 10 onwards, when he was sitting in the house of Matthew himself, many accused him. See what a fellow this is, telling that he is a voracious preacher and a moral man and everything, but he is sitting with sinners. That's what the accusation brought against him. மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலேயே இதற்குரிய ஒரு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். Chapter 9 verse 10 onwards. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இவர் போதகர் என்றும் தன்னை அவர் நீதிமான் என்று சொல்லிக் கொள்ளுகிறார், ஆனாலும் இவர் பாவிகளோடு உட்கார்ந்து உணவு அருந்துகிறாரு என்று சொல்லி மற்றவர்கள் அவரை பார்த்து சொன்னார்கள் என்று வாசிக்கிறோம். And at the time Jesus tells the statement of the whole era, he tells only the sinners need me as the sick need the doctors. அந்த இடத்திலேயே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், பிணியாளிக்கு மருத்துவன் வேண்டியதே அன்றி சுகமுள்ளவனுக்கு வேண்டியதில்லை, எனவே பாவிகளுக்காகவே நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்த்தோம். This mission was absolutely primarily for the sinners. அப்படியானால் அவருடைய முழு ஊழியமே அவர் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கமே பாவிகளுக்காகத்தான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். So I am not afraid, I am not ashamed to call myself the friend of sinners. எனவே நான் ஒன்றும் பாவிகளுக்கு சிநேகிதன் என்று சொல்லிக் கொள்வதற்கு நான் வெட்கப்படவில்லை, கூச்சப்படவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். And second instant comes in the gospel according to Matthew chapter 11. அடுத்தது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே last few verses in which Jesus many accused Jesus Christ, telling that he is the glutton, wine bibber, and he drinks all the time, he roams with the sinners, all the accusations, and finally they branded him, he is the friend of sinners. அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அதிகமாய் சாப்பிடுகிறவர் அல்லது திராட்சரசத்தை பானம் பண்ணுகிறவர் என்று சொல்லி அவரை பற்றி அதிகமான காரியங்களை சொல்வது மாத்திரமல்ல, அதோடு கூட அவர் பாவிகளுக்கு சிநேகிதன் என்றும் அவருக்கு பெயர் வைக்கிறார்கள்.
And Jesus said in the Gospel according to Matthew chapter 21:31, he said, "You will all be forsaken, but the sinners and the harlots will enter the kingdom of God," he said. ஆனால் அந்த பகுதியில் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை நீங்கள் எல்லாரும் கைவிடப்பட்டாலும் கூட ஒரு நாள் இந்த பாவிகள் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பார்கள் என்று அவர் சொல்லுகிறார். Now, compare these statements and what Jesus tells here, it's completely contradictory and contrasting each other. மற்ற இடங்களிலே ஆண்டவர் பாவிகளை குறித்து சொல்லுகிற காரியமும் இந்த இடத்திலே அவர் சொல்லுகிற காரியமும் முற்றிலுமாக முரண்பாடாக இருக்கிறது. He tells a fellow who doesn't listen to me personally, a fellow who does not heed to the team of good-hearted people, a fellow who will not take the words of the church, let him be like a sinner and a tax collector, let him go to dogs. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீ தனிப்பட்ட விதத்திலே ஒரு மனுஷனுடைய குற்றத்தை உணர்த்தி அவன் செவிகொடாமற் போனால், அடுத்தது 2-3 சாட்சிகளுக்கு அவன் செவிகொடாமற் போனால், சபைக்கும் அவன் செவிகொடாமற் போனால், அவன் உனக்கு பாவியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக என்று சொல்லியிருக்கிறார். Jesus, who said that he is the friend of sinners, now telling, let him be tax collector, useless fellow, hopeless fellow, let him be hopeless fellow. That's what he's telling. How many of you do believe that Jesus might have told this word? How many believe? அவன் அங்காணிங்க போலவும் ஆயக்காரனை போலவும் உனக்கு இருப்பானாக என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறாரு. ஆனா அவர்களுக்கே அவர் சிநேகிதராக இருந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் இந்த வார்த்தையை சொல்லி இருப்பார் என்று சொல்லி இங்கே எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? Rajan is already ready to tell that he agrees. ஏற்கனவே இங்க ஒரு நபர் இதை ஒத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி கரத்தை உயர்த்தி இருக்கிறார். But I am finding it difficult whether Jesus might have told it at all, because he came to call sinners, but he tells, let him be like a sinner, throw him, neglect him, ignore him, let him be like a foreigner to you, don't bother about him. It's very difficult for me to understand and compromise with the words that he calls himself a friend of sinners, and at the same time he tells, throw him, let him be tax collector. இயேசு கிறிஸ்துவே தன்னை அவர்களோடு கூட அடையாளப்படுத்தி கொடுக்கிறார். மற்ற இடங்களிலே அவர்களுக்கு பாவிகளுக்கு சிநேகிதன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த இடத்திலே அவன் உனக்கு அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பானாக, அவனை விட்டுவிடு என்று சொல்லுகிறாரு. இது எப்படி இந்த 2 காரியங்கள் ஒத்து போகும் என்று சொல்லி நான் ஆச்சரியப்படுகிறேன். Is there anybody to throw light on this statement? இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை இங்க இருக்கிற யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா? Are you all already in the 7th heavens? இல்லை, நீங்களாம் ஏற்கனவே 7ஆம் வானத்துக்கு சென்று விட்டீர்களா? Anybody? இருக்கிற யாராவது இந்த வசனத்திற்குரிய விளக்கத்தை சொல்ல முடியுமா? We'll ask brother Sam. சாம் சகோதரரை கேட்போம். தெரிஞ்சிருந்தா அவனை பிரசங்கத்துக்கு கூப்பிட்டுருக்க மாட்டேன் அவர் நினைப்பார் போல இருக்கு. There's a beautiful insight in here. Jesus tells, even if you personally talk to him, that may go in vain. Even if as a team you go and compromise with him, that may also be of waste of time. Even if the church fails to correct him, leave him, let him be tax collector, which means leave him to me, let him be my friend. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறதுக்கு இதிலே ஒரு ஆழமான ஒரு விளக்கம் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், ஒருவேளை தனிப்பட்ட ஒரு நபரை நீ சென்று திருத்த முடியவில்லை என்று சொன்னார், 2-3 சாட்சிகளோடு கூட அவனை திருத்த முடியவில்லை என்று சொன்னார், ஒருவேளை சபைக்கு தெரியப்படுத்தியும் அவன் திருந்தாத ஒரு மனுஷனாய் இருப்பான் என்று சொன்னால், கடைசியாக அவன் என்னுடைய சிநேகிதனாய் இருக்கட்டும், அவனை என்னிடத்தில் விட்டுவிடு என்று சொல்லுகிறார். Because I was called the friend of tax collectors and sinners. ஏனென்றால் நானே பாவிகளுக்கும் ஆயக்காரர்களுக்கும் சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டேன். So which means you need not தண்ணி தெளிச்சு விடுறது இல்ல, you need not throw him away, you leave it to me, let him be my friend, I will take the responsibility to correct him. அப்படிப்பட்ட நபரை நீங்கள் விட்டுவிட வேண்டாம், இனிமேல் இவன் பிரயோஜனப்பட மாட்டான் என்று சொல்லி நீங்கள் அவனை தள்ளி விட்டு விட வேண்டாம், அவனை என்னிடத்தில் விட்டு விடுங்கள், ஏனென்றால் நான் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டிருக்கிறேன். Do that all that falls into your capacity, but if everything fails, don't worry, all your efforts will come to give you fruits when you leave him to me. உங்களால் முடிந்த எல்லாவற்றையும் நீங்கள் செய்து பார்க்கலாம், ஆனால் நீங்கள் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில, பலனில்லாத ஒரு சூழ்நிலையில
அந்த நபரை என்னிடத்தில் விட்டு விடுங்கள். I am once again reminded of that fellow Sunday school teacher. He did not leave him at all. He kept saying that's all. It was a gradual thing. It was a casual business that every day he will meet this fellow. He will tell him. He did not indulge into correcting him. But one fine day, he might have left him to the Lord. He might have left him to the Lord. And that made all the difference. One fine day, this fellow emerged as an army officer. This is the true story that I had told you. இந்த ஞாயிறு பள்ளி ஆசிரியர் ஒருவேளை அநேக முறை அந்த வாலிபனை சந்தித்திருக்கலாம். தன்னால் முடிந்த எல்லா காரியங்களும் அந்த மனுஷனிடத்தில் பேசியிருக்கலாம். ஒருவேளை ஒரு நாள் அவரே மனம் தளர்ந்து தேவனிடத்தில் அந்த மனுஷனை ஒப்பு கொடுத்திருக்கலாம். ஒருவேளை அப்படிப்பட்ட நாளிலிருந்து அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நான் உங்களுக்கு சொன்ன அந்த கதையானது உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். Now, every one of us might have come across anyone or anybody in our life, maybe in our family, maybe in our streets, maybe in our village, maybe in our schools, maybe in our workplace, anywhere we might have come across this kind of fellows who would have been said, branded as incorrigible, used for nothing, useless. If you come across that kind of fellow, please report that fellow to Jesus Christ. ஒருவேளை உங்களுடைய வேலை ஸ்தலத்திலோ சபையிலோ நீங்க படிக்கிற இடத்திலோ வேறு எந்த இடத்திலோ இப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்க சந்திக்க முடியும், சந்திக்க கூடும். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த நபர்களை இயேசுவின் இடத்தில் விட்டு விடுங்கள். It was beautifully said. If you are not able to talk about Jesus Christ to your friend, talk about your friend to Jesus Christ. ஒருவேளை மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய நண்பனிடத்திலே நீ இயேசுவை பற்றி சொல். அப்படி சொல்ல முடியவில்லை என்று சொன்னால் உன் நண்பனை குறித்து இயேசுவினிடத்தில் சொல். So this is the final mission that everyone is obliged to do. எனவே நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஒரு கடைசியான ஊழியம் அல்லது ஒரு கடமை, இது நம்ம எல்லாருடைய கரங்களிலுமே இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. But this process should happen from the beginning. ஆனால் இங்கே சொல்லப்படுகிற இந்த காரியமானது ஆரம்பத்திலிருந்து ஒன்றொன்றாக நடைபெற வேண்டும். நம்ம என்ன பண்ணிடுவோம்னாக்கா, நம்மளுக்கு எதுக்கு ஆண்டவருக்கு ஜாம் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு தப்பிச்சிருவோம். அப்படி பண்ணக்கூடாது. That is not the right way. அது சரியான ஒரு வழி அல்ல. What we have to do is, we have to do our best because God has put us and planted us in this planet as the light of the world, as the salt of the earth. ஆண்டவர் இந்த உலகத்துல ஒவ்வொருடைய கரங்களிலும் ஒரு கடமையை கொடுத்திருக்கிறார், ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல இந்த பூமியில நாம் உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். So everybody should take a chance. If somebody is wrong, you take a chance to tell him or tell her. எனவே இங்க இருக்கிற ஒவ்வொருவருமே யாராவது ஒரு நபரிடத்துல பேச வேண்டிய காரியம் இருக்கும் என்று சொன்னால், நம் ஒவ்வொருவரும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, நான் பேச வேண்டிய காரியங்களை அந்த இடத்திலே நான் சொல்லி ஆக வேண்டும். Even if you have to suffer backfiring, don't worry about it. You tell Jesus, you told me I did it. I'm getting backfiring. No problem. You withstand it. ஒருவேளை அப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் செய்ய போய் அது நிமித்தம் உங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு வரும் என்று சொன்னால், அதை நீங்கள் இயேசுவிடம் சொல்லலாம். ஆண்டவரே, நீர் சொன்ன காரியத்தை நான் செய்தேன், இதன் நிமித்தமாக எனக்கு வருகிறதான தீமையின் மத்தியிலும் நான் நிற்பதற்கு எனக்கு உதவி செய்திடும் என்று சொல்லி நீங்க ஜெபிக்கலாம். அது ரெண்டு பக்கம் பலன் தந்துரும். ஒண்ணு என்னன்னா, நம்ம தப்ப சுட்டி காட்டும் போது ஒன்னா அவன் திருந்திட்டானா ஓகே, இல்ல திரும்பி நீ ஒழுங்கான்னு கேட்டா நம்மளுக்கு என்ன, அவன் நம்ம தப்பு கரெக்ட் பண்ணி நம்ம தப்பு கரெக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? நீ ஒழுங்கான்னு கேட்டாக்கா, நம்ம ஒழுங்கு இல்ல போல இருக்குது, இது நம்மளுக்கு ஒரு சான்ஸ், நம்மள கரெக்ட் பண்ணிக்கலாம் பாருங்க. டபுள் எட்ஜ் சோர்ட் மாதிரி, இந்த பக்கம் போனாலும் பலன், இந்த பக்கம் போனாலும் பலன். ஒருவேளை நீ ஒழுங்கான்னு கேட்டேன்னா, நான் ஒழுங்குல போல இருக்குது, சரி நான் ஒழுங்காய்க்கிறேன், அந்த சான்ஸ். So the process should be carried on from the beginning. You do your duty. As a Christian, we all have that duty, even if you have to suffer the backfiring. நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்கள். ஒருவேளை அது நிமித்தம் உங்களுக்கு மறுபடியும் ஒரு தீமை உண்டாகும் என்று சொன்னால், then you have to do it as a team, then as a church, then finally only we'll have to give him or give her to Christ. 2-3 சாட்சிகளோடு கூட நீங்கள் செல்லலாம். அதுக்கு பின்பு சபைக்கு தெரியப்படுத்தலாம். ஒருவேளை அதற்கும் அவன் செவிகொடாமற் போனால் அவன் அஞ்ஞானியை போலும் ஆயக்காரனை போலும் இருப்பானாக என்று சொல்லி அதை என்னிடத்தில் விட்டு விடுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். To conclude with, I just wanted to match this passage with the parables told about lost sheep, lost coin and lost son. கடைசியாக இந்த பிரசங்கத்தை நான் முடிப்பதற்கு முன்பதாக அந்த காணாமற் போன ஆட்டை பற்றியும் காணாமற் போன நாணயத்தை பற்றியும்
அல்லது காணாமற் போன அந்த இளைய குமாரனை பற்றியும் சொல்லப்பட்டதான அந்த ஊமையோடு கூட நான் முடிக்க விரும்புகிறேன். This we read in the gospel according to St. Luke chapter 15. All these three parables are told one after the other. The first is lost sheep, and the second is lost coin, and the third one is lost son. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல இந்த 3 உவமைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதலில் காணாமற் போன ஆடு, இரண்டாவது காணாமற் போன நாணயம், மூன்றாவது காணாமற் போன மகன். நம்மளுக்கு நிறைய பேருக்கு காணாமல் போன பைபிளா இருக்கும், ஆனா ரொம்ப தேட மாட்டான் தான். ஒரு நாள் ஒரு பாஸ்டர் வந்து வீட்டுக்கு சாப்பிட வந்தார். பாஸ்டர் வந்திருக்கிறாரே அப்படின்னு, சிஸ்டர் என்ன திட்டிடாதீங்க, தமிழில் பிரசங்க வைக்கிறியா இங்கிலீஷில் வைக்கிறியான்னு திட்டிடாதீங்க. அப்போ பாஸ்டர் வந்து, சரி பாஸ்டர் வந்திருக்கிறாரே, பெரிய பாஸ்டர் உங்களுக்கு தெரியுது தானே, பெரிய பாஸ்டர் வந்திருக்காருன்னு சொல்லி அவருக்கு வெள்ளி ஸ்பூன் எல்லாம் வச்சு கொடுத்தாங்க. இவர் பார்த்தாரு, பெரிய பாஸ்டர் இல்லையா, நேக்கா வெள்ளி ஸ்பூனை தூக்கி பாக்கெட்டில் போட்டு போயிட்டார். இது அந்த வீட்டில் இருக்க குட்டி பையன் பார்த்துட்டான். அப்புறம் எல்லாம் விருந்தெல்லாம் முடிச்சோன்னா வெள்ளி ஸ்பூனை காணோம். எப்படி பாஸ்டர் கேட்குறது அப்படின்ட்டு இவங்க விட்டாங்க. ஒரு 2-3 மாசம் கழிச்சு இவங்களுக்கு அது வெள்ளி பாத்திரம் இல்லையா, அதுவும் அம்மா வீட்டிலேருந்து வந்தது. மாமியார் வீட்டிலேருந்து வந்து தொலைஞ்சு போனா கூட பரவாயில்ல பாருங்க, அது நம்ம அம்மா வீட்டிலேருந்து வந்துச்சுன்னா ரொம்ப பாதுகாப்பாக இருப்போம். அப்போ அம்மா வீட்டிலேருந்து வந்தது எப்படின்னாச்சு கேட்டோன்னு பாஸ்டர் கேட்டாங்க. பாஸ்டர் இல்லை, அன்னைக்கு விருந்துக்கு வந்தீங்களே, அந்த ஸ்பூனை நீங்க தெரியாம அப்படியே அப்புறம் சொன்னாரு, அப்படியா ஸ்பூன் எடுத்து போயிட்டேனா, அது உங்க பைபிள் மேலதான் வச்சு பார்க்கலையான்னு கேட்டாராம். அப்போ 3 மாசம் என்ன நடந்திருக்குது, பைபிளுக்கும் போகல. நிறைய பாஸ்டருங்க போய் எல்லாம் செய்யணும், அப்பதான் பைபிள் வாசிக்க வைக்க முடியும். நம்ம பாஸ்டருங்க போயிட்டு என்ன பண்றாங்க, ஹாலில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு நன்றி வணக்கம் ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு வந்துடுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. போய் அங்கங்கிருந்து எல்லாம் எடுத்து எல்லாம் ஒளிச்சு வச்சு இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் கொடுக்கணும். கேட்குங்களா பாஸ்டர்? அந்த எக்ஸசைஸ் எல்லாம் கொடுத்தா தான் ஒர்க் அவுட் ஆகும் பாருங்க. Now I just wanted to make connection of these two passages. Now giving a sinner, incorrigible sinner, a person who is beyond correction to Christ, and these 3 parables. ஒரு திருத்த முடியாத ஒரு பாவியை தெய்வ சமூகத்தில் நாம் விட்டு விடுவதை குறித்து இங்கே 3 காரியங்களோடு கூட நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். Now these 3 parables may convey a single message of God's providential care going in search of the lost ones. இந்த 3 உவமைகளுமே ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுகின்றன. தேவன் தம்முடைய அனாதி கிருபையினாலே அல்லது மனுஷனிடத்தில் வைத்த அன்பினாலே அவர் காணாமற் போன ஒவ்வொரு நபரையும் அவர் தேடி செல்கிறார் என்பதுதான் அதனுடைய செய்தி. But the characters are completely different. ஆனால் அங்க இருக்கிறதான ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் இருக்கிறதான பொருட்களும் வித்தியாசமானவை. First one, the lost sheep. முதலாவது காரியம் காணாமற் போன ஆடு. How was it lost? இந்த ஆடு எப்படி காணாமற் போனது? Probably we make 2 assumptions. சாதாரணமாக 2 காரியங்களை நாம் யூகிக்க முடியும். Number 1, this sheep might be very foolish. ஒருவேளை இந்த ஆட்டுக்குட்டி மிகவும் முட்டாள்தனமாய் இருந்திருக்க முடியும். Or then second assumption would be this would have been a wounded sheep which could not keep in tempo with the speed of the other sheep. ஒருவேளை இந்த ஆடு காயப்பட்ட ஒரு ஆடா இருந்திருக்கலாம். ஒருவேளை மற்ற ஆடுகளுடைய ஓட்டத்தோடு கூட அதனால சமாளிக்க முடியாமல், இந்த வேகத்தோடு கூட சமாளிக்க முடியாமல் போயிருந்திருக்கலாம். We take the first instance assuming that this sheep which was lost must be foolish one. சரி, முதலாவது காணாமற் போன ஆடு ஒரு முட்டாளான ஆடு என்று வைத்துக் கொள்வோம். Because of its foolishness it was lost. தன்னுடைய முட்டாள்தனத்தினாலே இந்த ஆடு காணாமற் போனது. There are fellows in this world who have gone wrong because of their foolishness. முட்டாள்தனத்தினால பாவம் செஞ்சவங்க இந்த உலகத்துல இருக்காங்க. நான் சொல்லிட்டேனா அதே? There are fellows who are sinners, who are wronged, who have gone astray because of the foolishness. முட்டாள்தனத்தினால, because of foolishness they have gone wrong, but God goes in search of them. Number 2, the lost coin. The lost coin drives home the message telling that the coin is lost not because the coin wanted to be lost.
it is, the coin is lost of, it does not bear the fault. இரண்டாவது காணாமற் போன நாணயம். ஆனால் அந்த நாணயம் தானாகவே ஓடிவிடவில்லை. அந்த நாணயம் தானாகவே காணாமற் போயிருக்க முடியாது. அது அந்த இடத்துல காணாமல் போகும்படியாக அது தொலைக்கப்பட்டிருக்கிறது. That fault was not of the coin. தவறு அந்த நாணயத்தின் மீது அல்ல. So what Jesus want to tell through this parable is, there are fellows who are sinners because, not because of their own will. இந்த உலகத்துல இதன் மூலம் ஆண்டவர் சொல்லுகிற விஷயமானது, இந்த உலகத்தில் ஒரு சிலர் பாவிகளாய் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய சொந்த விருப்பத்தினால் அல்ல. இந்த விஷயத்தை நான் தமிழ்ல சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும். நிறைய பிள்ளைகளை நம்ம ஜெபம் பண்ணியே வளர்த்துருப்போம். நல்லா ஜெபம், கோயிலுக்கு போறது, காணிக்கை கொடுக்கறது, முடிஞ்சா ஊழியம் செய்யறது எல்லாமே வளர்த்துருப்போம். ஆனா அவன் எப்படி தவறுனானே தெரியாது. நம்மளுக்கே தெரியாது. எந்த சூழ்நிலையில் தவறுனானே தெரியாது. நம்ம எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் அவனை நல்ல தேவ நெறி பிரகாரம் வளர்த்திருப்போம். அவனுடைய தவறே இல்லாம அவன் கெட்டு போயிருப்பான். தன் ஃப்ரெண்ட்ஸுக்கோசரம், தன் நண்பர்களுக்காக, ஏதோ ஒரு காரியத்திற்காக. ஒரு பொண்ணு சொல்லுச்சு, ஏமா இவ்வளோ ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ற அப்படின்னு நான் சொல்லிச்சு. எனக்கு உண்மையா இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்க. எனக்கு உண்மையா விருப்பம் இல்லை. இதை போடும்போது எனக்கே பயங்கர கூச்சமா இருக்குது. ஆனா நான் இப்படி போலன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய குற்றம் இல்லை. அந்த பாவத்துக்கு அவங்க ஜவாப்தாரி கிடையாது. இப்படி நிறைய பேர் செய்யற பாவத்துக்கு அவங்க பொறுப்பு இல்லை. அந்த லாஸ்ட் காயின் மாதிரி, like that lost coin, they are not really responsible for their sins because of the peer group pressure, because of the relationship pressure, because of the societal pressure, because of the communal pressure. They are sinners. Jesus tells, even if they are sinners of not with their own accordance, I will go in search of them. இந்த நாணயத்தை போல தானாகவே முடிவெடுத்து காணாமற் போனவர்கள் அல்ல. ஒருவேளை தன்னுடைய நண்பர்களுடைய கட்டாயத்தினால, சமுதாயத்தினுடைய கட்டாயத்தினால, அல்லது தன்னை சுற்றி இருக்கிற உறவுகளுடைய கட்டாயத்தினால அவர்கள் தொலைந்து போனவர்களாக இந்த உலகத்தில் காணப்படுகிறார்கள். And third one is this fellow, the lost son, he went deliberately. The choice was deliberate, the action was planned, and the execution was well established. இங்கே மூன்றாவதாக உண்மையாக சொல்லப்பட்ட அந்த காணாமற் போன இளைய மகன், அவன் தானாகவே முடிவெடுத்து காணாமற் போனான். அது அவன் திட்டம் செய்தான். அவனே அதை தீர்மானம் பண்ணினான். அவனாகவே அந்த வீட்டை விட்டு வெளியே சென்றான். வேணும்னே செஞ்சதுங்க. வேணும்னே செஞ்சது. நிறைய பேர் வேணும்னே செய்யறாங்க. உண்மையா இல்லையா? தப்புன்னு தெரியும். இதை இப்படி பேசினா அவங்க மனசு காயப்படும் தெரியும். இருந்தாலும் பேசுறது. இப்படி சிரிச்சா அவங்களுக்கு அவமானமாகணும் சிரிக்கிறது. நம்ம பெரிய பெரிய கொலையெல்லாம் செய்யறது இல்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் அதுவும் பாவம் தான். மனசு மற்றவங்களை வருத்தப்படுத்துறது பாவம் தான். இப்படி வேணுக்குனே செஞ்சு பாவியானவங்களையும் அவர் என்ன பண்றாரு? தேடி வருவார். Sometimes, we deliberately do things. We know that it's wrong, but still we do it. We know that this is not correct. We still take chance to do it. If we know that this may hurt others, still we do it deliberately with courage. சில நேரங்களில் நாம் செய்கிறதான காரியங்கள் தவறு என்று சொல்லி நமக்கு நன்றாய் தெரியும். ஆனால் வேண்டுமென்றே நாம் செய்திருப்போம். ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்களுடைய இருதயத்தை நோகடிக்கும் என்று சொல்லி நமக்கு தெரியும். இருந்தாலும் அந்த இடத்துல வேண்டுமென்று அந்த காரியத்தை நாம் துணிச்சலோடு கூட செய்திருப்போம். We may tolerate any level of wrongdoings, but we will not withstand this kind of things who deliberately does wrong. ஒருவேளை இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட காரியத்தையும் நாம் சகித்துக் கொள்ளலாம். ஆனால் வேண்டுமென்றே செய்யப்பட்ட காரியங்கள் அது நம்மால் ஒருபோதும் சகிக்க முடியாது. Am I right or wrong? நான் சொல்லுகிறது சரியா தவறா? நம்மளுக்கு எதுக்கு வம்பு அப்படின்ட்டு உட்காந்துருக்கீங்க. உண்மை. வேணும்னே செஞ்சோம். நம்ம என்ன பண்ணிடுவோம்? அவன் வேணும் தானே செஞ்சான். தெரியாம செஞ்சாலும் கூட பரவாயில்ல, வேணும்னே செஞ்சானே, நம்மளுக்கு என்ன அப்படின்னு நம்ம விட்டு ஒதுங்கிடுவோம். ஆனா ஏசு சொல்றாரு, அப்படிப்பட்டவனே நான் என்ன பண்ணுவேன்? தேடி போவேன். அதனாலதான் அவர் சொன்னாரு, when you find a fellow who cannot be corrected personally, who cannot be taken to the right path as a team, who cannot be mended even as a church, you leave it to him, because I have taken care of the fellow who has
foolishly become sinners. I have taken care of the fellow who is not responsible for his sinful life. I have taken care of. I have gone through in search of a fellow who deliberately did wrong. That's why he said, whenever, if nobody, the fellow or your brother does not listen to you, to your church, to your team, he is incorrigible. You brand him as useless. You brand him as hopeless. You leave to him, because my mission is threefold. எனவே தான் ஆண்டவர் இந்த பகுதியிலே சொல்லியிருக்கிறார், ஒருவேளை தனிப்பட்ட விதத்தில் சென்று ஒருவனை நீ திருத்த முயற்சித்து அவன் செவிகொடாமற் போனாலும், ஒருவேளை 2-3 சாட்சிகளை கூட்டிக் கொண்டு சென்று அவனிடத்துல பேசும் பொழுது அவன் செவிகொடாமற் போனாலும், சபைக்கு தெரியப்படுத்தி அவன் செவிகொடாமற் போனாலும் கூட அவனை என்னிடத்தில் விட்டுவிடு. ஒருவேளை அவன் நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையில் இருக்கலாம், அவனை திருத்த முடியாது, ஒருவேளை அவன் பிரயோஜனமற்றவன், அவனிடத்தில் பேசி பிரயோஜனமில்லை என்று சொல்லி நாம் சொன்னாலும் கூட, இந்த 3 உவமையில் சொல்லப்பட்டது போல தன்னுடைய முட்டாள்தனத்தினால காணாமல் போன நபராயிருந்தாலும் சரி, அல்லது மற்றவருடைய தவறுகளினால அந்த தவறுக்கு பொறுப்பற்றவனாய் காணாமல் போயிருந்தாலும் சரி, அல்லது வேண்டுமென்றே செய்த தவறாய் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் அவனை என்னிடத்தில் விட்டுவிடு, அவனை நான் தேடிச் செல்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். And the conclusion of this pericope is tremendously amazing. அவர் சொன்னதான இந்த காரியத்தினுடைய கடைசி விஷயம் மிக மிக அற்புதமான ஒரு காரியம். He said, whatever you bind on this earth will be bound in heaven. Whatever you unbind on this earth will be unbound in heaven. இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பூமியிலே எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், நீங்கள் பூமியிலே எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். You have taken a small little chance to win your brother. That relationship, that bond will continue till the eternity, not only in this world. ஒருவேளை உன்னுடைய சகோதரனிடத்தில் நீ பேசும்படி சென்று அவனை நீ ஆதாயப்படுத்திக் கொள்வாய் என்று சொன்னால், அந்த காரியம் பரலோகம் வரைக்கும் உன்னை தொடர்ந்து வரும் என்று That bond of relationship, that's what Jesus said. Whatever you bind here, your relationship, the relationship that you have taken courage, you, in spite of backfiring, in spite of insults, even if that happens, because of the Christian love, if you have taken, if you have won, that relationship will not only continue on this earth, that will continue till the eternity. ஒருவேளை அவமானத்தின் மத்தியிலும் நிந்தையின் மத்தியிலும் ஒருவேளை செவிகொடாத போன சூழ்நிலையின் மத்தியிலும் கூட அந்த சகோதரனை திருப்பும்படியாக நீ எடுத்துக்கொண்ட அந்த முயற்சி நிச்சயமாக பரலோகம் வரைக்கும் உன்னை தொடர்ந்து வரும், அதனுடைய பலனை நீ காண்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்குங்க, நம்ம எல்லாருக்குமே கிறிஸ்தவனாக இருந்த எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், உம்மோடு இருக்கணும் ஆண்டவரே, உம்மை போல வாழணும் அப்படி நம்ம எல்லாருக்கும் ஆசை இருக்கும். நம்ம நிறைய பேருக்கு எப்படின்னா, உம்மோடு இருக்கணும்னாக்கா உம்மை போல பிரசங்க வைக்கணும், பிரசங்க வச்சு 5000 பேர் வந்துடணும், அந்த மாதிரி ஆசை இருக்கும். அவங்கள பத்தி நமக்கு பேசல. உம்மை போல இருக்கணும் ஆண்டவரே, உம்மை போல வாழணும் எப்படின்னாக்கா அவரு சொன்னோன்னு பேய் ஓடிடணும், அந்த மாதிரி இருக்க நம்மளுக்கு இல்லை. அந்த மாதிரியும் நிறைய பேர் இல்லை, அந்த மாதிரி இருக்கவங்க இருக்காங்க, அதை பத்தி இல்லை. உம்மை போல இருக்கணும் ஆண்டவரே எப்படின்னாக்கா காற்றையும் கடலையும் பார்த்து அமைதியாரு அப்படின்னு அமைதியா இருக்கணும், அந்த ஆஸ்பெக்ட்ல இயேசுநாதரை போல இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், உம்மை போல இருக்கணும் ஆண்டவர், நான் எந்த ஆஸ்பெக்ட்ல அப்படின்னு கேட்டா இந்த ஆஸ்பெக்ட்ல ஆண்டவர், இந்த ஆஸ்பெக்ட்ல உம்மை போல நான் இருக்கணும். எப்போ எப்படி? யாருமே கரெக்ட் பண்ணலனாலும் அவன் ஒரு நாள் எப்படினாச்சும் உமக்கு சொந்தமாகி உம்மந்தையில சேர்ந்துருமா அப்படின்ற அந்த நோக்கத்தோடவே என் வாழ்க்கை இருக்கணும் ஆண்டவரே. யாரையும் நான் தண்ணி தெளிச்சு விட்டுறக்கூடாது. அப்படியே தண்ணி தெளிச்சு விட்டாலும் எங்க ஓடணும்? எங்க ஓடணும்? அரசாங்க குடிநீர் கடையிலையா? அவர்கிட்ட விட்டுருணும், ஆண்டுட்டு விட்டுருணும். அதான் கன்க்ளூஷன். அந்த மாதிரி விஷயத்துல நம்ம எல்லாரும் அவரை போல இருக்கணும். எத்தனை பேருக்கு ஆசையோ யாரும் கை தூக்க வேண்டாம், மனசுல நினைச்சுக்கிட்டா போதும். ஏன்னா ஒருத்தர் கை தூக்கி நம்ம தூக்கலையா, தூக்கிடுவோம்டா அப்படின்னு. உண்மை போல இருக்கணும்னா நிறைய பேருக்கு ஆண்டவர் போல பிரசங்க வைக்கணும், ஆண்டவர் போல பேய்களை ஓட்டணும், ஆண்டவர் போல அப்பத்தை பெட்டு கொடுக்கணும், ஆண்டவர் போல எல்லாம் செய்யணும், ஆண்டவர் போல விருந்து சாப்பிடணும், அந்த மாதிரி எங்க போனாலும் விருந்து. அந்த மாதிரி இல்லாம உண்மை போல இருக்கணும்னா ஆண்டவர் உண்மை போல இருக்கணும். ஆண்டவரே யாருமே கை ஆகாதுன்னு சொன்னவனையும் நான் உங்கள்கிட்ட கொண்டு வர்றதில்ல, நான் உங்களை போல இருக்கணும். வேணுக்குன்னு துணிஞ்சு செஞ்ச ஒரு குற்றவாளியா இருந்தாலும் அவனை அப்படியே கீழ்த்தரமா பார்க்காம அவனையும் தேடி போறதுல உங்களை போல நான் இருக்கணும் ஆண்டவரே. இல்ல முட்டாள்தனத்தினால அவன் செஞ்சுட்டான், முட்டாள்தனத்தினால அவன் இந்த பெரிய பாவத்துல இருக்கான் அப்படின்னாலும் அவனை தேடி போடுறவனா இருக்கிறதுல உங்களை போல நான் இருக்கணும் ஆண்டவரே. அது போதுங்க, அது போதுங்க. பெருசா பிரசங்கம் செஞ்சு
பெருசாக அற்புத அடையாளங்களை செஞ்சு இயேசுநாதர் போல இருக்கணும் நமக்கு அவசியம் இல்லை. அவரை போல இருக்கிறதுல இந்த மாதிரி இருக்கணும். That will make all the difference. Let's all get up. Let's all get up. எல்லாரும் தெய்வ சமூகத்திலே எழும்பி நிற்கலாம். Now brother will lead us in the song. உம்மோடு இருக்கணுமே உம்மை போல் வாழணும். சகோதரன் பாடல் பாடி நம்மை ஜெபத்துக்குள்ள வழி நடத்துவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். இந்த மாலை ஆராதனையின் தேவன் நம்மளோட கூட பேசியிருக்கிறார். நம்மை சுற்றிலும் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் நம்ம ஒவ்வொருவரும் அவர் போகின்ற பாதைகளை, இந்த ஆவிக்குரிய பாதையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இந்த உபதேசத்தை நம்ம ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டும். மற்றவர்களையும் நம்ம கண்டித்து உணர்த்தி அவர்களையும் நம்ம ஒவ்வொருவரும் ஆறுதல் படுத்தவும், அதே போல் அவர்களும் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்வதற்கு, ஆண்டவரோடு கூட வாழ்வதற்கு என்னென்ன காரியங்கள் நம்ம சொல்ல வேண்டுமோ அதை சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் நடத்த வேண்டும். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் இந்த நாளிலும் இந்த வார்த்தையின் மூலமாக தொடர்ந்து வருகிற நாட்களில் இந்த வார்த்தைகளை இப்படி விட்டு விடாதபடிக்கு நம்ம கிரியை செய்யும்படியாக இதை ஒரு ஆண்டவர் பேசினார் என்று சொல்லி ஒரு உத்தரவாதத்தோடு கூட இந்த இடத்தை விட நம்ம கடந்து செல்வோம். எல்லார் கண்களையும் கூட நம்ம ஜெபிக்கலாம். நன்றி நன்றி ஆண்டவரே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியா மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஓடும் நதியில் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. ஓடும் நதியில் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே. உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே. உம்மையே கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே. உம்மையே கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே. நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியா, உலகின் ஒளியா மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. நான் உம்மோடு இருக்கணுமே. வெட்டி பாடலாம். ஆண்டவரே, இயேசுவை போல எங்களை மாற்றுங்க. உம்மை போல மாறணும் ஆண்டவரே. உம்மை போல மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பதும் மற்றவர்கள் செய்கிற காரியங்களை கண்டித்து உம்மோடு இருக்கணுமே. உம்மோடு இயேசுவே, உம்மை போல எங்களை மாற்றுங்க. உம்மை போல எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உம்மை போல நாங்களும் செய்ய வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆண்டவரே. இயேசுவை போல அந்த மனதுருக்கத்தையும் இயேசுவை போல அந்த மனதை எங்களுக்கு தருவீராக. இயேசுவை போல அந்த இருதயத்தை எங்களுக்கு கொடுப்பீராக ஆண்டவரே. ஆமென். நன்றி நன்றி நன்றி. நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மை போல மாறணும் ஆண்டவரே. உம்முடைய உபதேசங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவனே உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. நன்றி தேவனே, நன்றி கர்த்தாவே. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆராதனையிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்கள் நிரப்பினதற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம் ஆண்டவரே. தேவன் நீ பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அநேக ஒவ்வொரு நாளும் எங்கள் நண்பர்களாக, உறவுகளாக, உறவினர்களாக, இந்த சமுதாயத்தில் எத்தனையோ பேர் நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம். சபையில் ஆவிக்கிற சகோதர சகோதரிகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. மற்றவர்கள் செய்கின்ற காரியங்களை அவள் குற்றத்தின் வழியாக, ஒருவேளை பாவத்தின் வழியாக போனால் இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை, இப்படி செய்ய வேண்டாம் என்று ஆண்டவரே அவர்களுக்கு உம்முடைய போதனைகளை, உம்முடைய உபதேசங்களை சொல்லிக் கொடுக்க உம்மை போல ஒரு இருதயத்தை, ஒரு ஆத்தும பாரத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பீராக ஆண்டவரே. ஒரு தவறான பாதையில் யாரும் போவார்கள் என்று சொன்னார். அவர்களுக்கு இந்த வார்த்தையை நாங்கள் சொல்லவும், தேவனே உம்முடைய அன்பை எடுத்து கூறவும் நீர் எங்களுக்கு உதவி செய்தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் அன்ற ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. கர்த்தர் பேசினபடியால் உமக்கு நன்றி. இந்த ஆராதனையில் பங்கெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த வாரம் முழுவதும் தேவன் அவர்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே நீரே இந்த பிள்ளைகள் எங்கு போனாலும் இந்த வார்த்தையின் மூலமாக பேசுங்க ஆண்டவரே. தேவனே உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க. உம்முடைய பிரசன்னம் இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீரை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் இன்றும் என்றும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஒருவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். நவம்பர் மாதம் 1ஆம் தேதி இந்த ஜெப கூடுகளை நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும்படியாக அதிசயமாய் தாங்கும் தேவ பிரசன்னம் என்ன நடந்தால் எதிர்கொள்ளுவோம்.